ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்க ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதாவது கொரியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட வந்துட்டு இந்த மன்னராட்சி நடக்கிற மாதிரி இந்த ட்ராமாவில் காமிச்சிருந்துருப்பாங்க. இதில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின் செம்ம ஃபேமஸ் ஆனவங்க. ஐ ஹோப் இந்த ட்ராமா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அதாவது கொரியா நாட்டில் இப்போ கூட மன்னர்களுடைய ஆட்சி நடக்கிற மாதிரி இந்த ட்ராமாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2009 ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் மொத்தம் 2 பேர் படிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இன்னொன்று பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அரச குடும்பத்தில் இருக்க ஒரு பையன் செகண்ட் மார்க் வந்திருக்கான் போல இருக்கு. ச்சே இந்த தடவை அவகிட்ட தோத்துட்டுமே அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த நம்ம ஹீரோயின் வந்து இந்த தடவை என்கிட்ட தோத்துட்டியா, பேப்பர்ஸ்லாம் செம்ம ஈஸியாக தானே இருந்தது, ஏன் என்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்ல இவன் உள்ளுக்குள்ள வந்துட்டு காண்டானாலும் வெளியே வந்துட்டு நான் அரச குடும்பத்து பையன், நான் உன்கிட்ட எல்லாம் போட்டி போகணும்னு அவசியமே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அதை சரிதான் போடா, தோல்வினா தோல்வியை ஒத்துக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வம்பிழுக்க இப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் கூப்பிட்டு வாழ்த்துருவாங்க அப்படின்னு பார்த்தா இன்டெரக்டாக ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பணக்கார வீட்டு பொண்ணு, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அதாவது இப்போ வெளியே அந்த பையன் ஒருத்தவங்க பேசினா இல்லைங்களா, அந்த பையன்கிட்ட ஹீரோயின் வம்பு இழுத்ததுனால அவன் அரச குடும்பத்தை சேர்ந்த பையன்றதுனால அரச குடும்பத்துக்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா 2 பேருமே கல்யாணம் பண்ணாமல் ஹீரோயின் பிறந்தாங்க. அதனால ஹீரோயினுடைய பொறப்பை வச்சு எல்லாருமே திட்டுவாங்க போல இருக்கு ஹீரோயினை. இன்டைரக்டா இதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு கடுப்பாயி ஸ்கூலை விட்டு வெளியே வர அப்படியே கட் பண்ணி 2026 ஹீரோயின் இப்போ அவங்க அப்பாவுடைய ஒரு கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. இப்போ என்னன்னா ஹீரோயின் அவங்களுடைய வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே திட்டிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு ஒரு கம்பெனியை பார்த்துட்டு இருக்கான். அவன் அவனுடைய சேல்ஸ்லாம் பிச்சு விளாசிட்டு இருக்கான் போல இருக்கு. ஏன் நம்ம கம்பெனியோட சேல்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாரையுமே பிடிச்சி திட்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. டாம் பாய் மாதிரி இருக்கால, செம்ம கியூட்டா இருக்கா. ஸோ இந்த பொண்ணு ஹீரோயினுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு பிளஸ் அசிஸ்டண்ட். அவன் வந்து ஹீரோயினை இந்த மாதிரி கிங்கோடைய பர்த்டேக்கு நீங்கள் இன்னைக்கு போகணும் ஞாபகம் இல்லையா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு அவங்களுடைய அந்த வேலையை பார்க்குறாங்க இல்லையா அவங்க கிட்டலாம் ஒரு டக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரெடி பண்ணுங்க, நான் இந்த மாதிரி கிங்குடைய பர்த்டேக்கு போகிறேன்னு சொன்னேன். இப்போ உடனே அந்த ஆர்டிக்கல் எல்லாமே பேப்பரில் காமிக்கிறாங்க. பத்தாவதுக்கு வந்துட்டு கிங்குடைய பர்த்டே ஃபங்க்ஷனை பற்றி அந்த நாடு முழுக்க அதாவது கொரியா ஃபுல்லாகவே வந்துட்டு பரவிட்டு இருக்க மாதிரி நியூஸ் வந்துட்டு ஸோ எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. அது எல்லாமே காமிச்சிக்கிட்டே அந்த நியூஸ் பேப்பர் நம்ம ஹீரோடைய ரூமில் இருக்கிற மாதிரி காமிக்க ஹீரோ வந்துட்டு ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பையன் தான். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு 2வது பையன். அதனால ஹீரோ கிட்ட வந்துட்டு பவர் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு அவன் தான் வந்துட்டு அந்த நாட்டையே பார்த்துக்கிறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு குளிச்சிட்டு இருக்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து சீக்கிரமா ரெடி ஆகலையா, கிங்குக்கு ஏதாவது கிஃப்ட் ரெடி பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோ நேற்று நைட்டு தான் நான் வேட்டைக்கு போயிட்டு வந்தேன், சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல ஐயோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ல வரக்கூடாது, நீங்கள் வேட்டைக்கு போயிட்டு இருக்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கன்னு சொல்ல அட வாடான்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டுக்கு வெளியே போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு இருக்க மீடியாக்காரங்க எல்லாரோட கண் பார்வையும் பேலஸில் தான் இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ரெட் கலர் காரில் செம்ம மாசா ரெட் ட்ரெஸ்ல வந்து இறங்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற 2 ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி பேலஸ்க்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேணும்னே இந்த பொண்ணு போட்டு வந்திருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அழகுல எல்லாருமே மயங்கி ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்து ஸோ அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண நம்ம ஹீரோயின் இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் கட்டின வாட்சு ஹேண்ட்பேக்குன்னு இது எல்லாத்தையுமே சேலுக்கு விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு எப்படின்னா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய லக்ஸரி பிராண்டோடைய இது போல இருக்கு. இதை வச்சே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கம்பெனியில் இருக்க பாதி பொருளை வித்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஜாலியாக ஒயின் குடிச்சிட்டு இருக்க ஹீரோயினுடைய பொறப்பை பற்றி 3 பேர் வந்துட்டு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு கடுப்பாயி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் கையில் இருக்க ஒயின் கிளாஸை உடச்சி சியர்ஸ்ன்னு சொல்ல அந்த பொண்ணுங்க அங்கேருந்து பயந்தே போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகாமல் ஹீரோயின் பிறந்துட்டா, ஹீரோயினோட 10 வயசு வரைக்குமே அவளை பற்றி வெளியே யாருக்கும் தெரியாது, அப்படி இப்படின்னு காசிப் பேச தான் ஹீரோயின் காண்டா இருக்கா போல இருக்கு. இப்போ அதே ஃபங்க்ஷனில் ஹீரோயினோட அண்ணன் வந்திருக்கான். என்னம்மா இன்னைக்கு நீ வந்துட்டு இங்கே பேலஸ்க்கு வேணும் தானே இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்த, இங்கே இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு தெரியும், இதை வச்சு நீ உன் கம்பெனியோட சேல்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனுடைய டையை பிடிச்சி இறுக்கி இதே மாதிரியே பேசிட்டு இருந்தா கழுத்தை திருக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சண்டை போடுறாங்க. எலியும் பூனையுமா தான் இருக்காங்க அண்ணனும் தங்கச்சியும். இப்போ அப்படியே கட் பண்ணி இவ்வளோ நேரம் பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிங்குக்கு பேசிட்டு இருந்தால அது ஏதோ பெரிய மனுஷன் போல இருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன பையனை உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு 2 பசங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற அம்மாவுக்கு பிறந்தவங்க போல இருக்கு. அதில் ஹீரோவுடைய அண்ணன் பையன் தான் இந்த குட்டி பையன். இப்போதைக்கு இவன் தான் கிங்காக இருக்கான். ஸோ அண்ணன் வந்துட்டு இறந்துட்டாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. கூட வந்துட்டு அண்ணி உட்காந்துருக்காங்க. இன்னும் ஹீரோ மட்டும்தான் வரல போல இருக்கு. எல்லாரும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அந்த வேட்டைக்கு போன ட்ரெஸ்ஸையே போட்டு வர
உடனே அண்ணி பார்த்துட்டு இது என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்ததே லேட் ஆயிடுச்சு, ஸோ அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, ஸோ எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு நம்ம இதை பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா விருந்தினர்களையும் கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு குட்டி பையன் பக்கத்துல உட்காந்துக்கிறான். இந்த குட்டி பையனுடைய வேலை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் சின்ன குழந்தை இல்லையா, அவன் தான் கிங்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் அவனுடைய ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பர்த்டே விஷ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த குட்டி பையன் பேப்பர்ல எழுதுறான். சின்ன பையன் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு தன்னோட அம்மாவுக்கு என்னதான் ஹீரோவை பிடிக்கலனாலும் சின்ன பையன் அங்கிள் அங்கிள்னு உயிராக தான் இருக்கான். அங்கிள் நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும்லாம் விஷ் கேட்க, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே அந்த பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கான், அந்த விஷோடைய லெட்டரில். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஃபங்க்ஷனில் இருக்க பொண்ணுங்கள்லாம் யாரோ ஒருத்தவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நியூ கேரக்டர் என்ட்ரி. அது யாருன்னு பார்த்தா இந்த நாட்டுடைய பிஎம், அதாவது ஒன் ஆஃப் த நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. இவனுடைய அழகுல பார்த்து பொண்ணுங்கள்லாம் மயங்கிட்டு இருக்க, இவன் டைரக்டா ஹீரோன்ட்ட பேச வரான். என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கப்பல இருக்கு. என்ன பிரைம் மினிஸ்டர், நானும் உன்னை பிஎம் தான் கூப்பிடணுமான்னு சொல்ல, இல்ல இல்ல நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, இவனுடைய பேரு மின்னு. ஸோ மின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ உங்களை பார்க்கணுமான்னு சொல்ல, உடனே நம்ம மின் என்ன பண்றா, ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ஹீரோ வந்துட்டு ஆமா நேற்று நைட்டு நான் வேட்டைக்கு வந்துட்டு சொல்லாம போடுறது வச்சு நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க, மின்னு உடனே ஆமா உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் வந்த எல்லா பொண்ணுங்களுமே மேக்சிமம் ஒன்று தான் பார்த்தாங்க போல இருக்குன்னு சொல்ல, மேக்சிமமா அப்ப மீதி பொண்ணுங்களாம் யாரை பார்த்தாங்கன்னு சொல்ல, ஹீரோ மீதி பொண்ணுங்களாம் என்ன பார்த்தாங்கன்னு சொல்ல, உடனே நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கேட்க, உடனே ஃப்ரெண்டுக்காரன் நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ல, உனக்கு தெரியாதா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த அரண்மனையை விட்டு போயிடணும், அப்படி போயிட்டா என்னோட வேலையெல்லாம் நீ தானே பார்க்கணும், பாவம் உன்னை கஷ்டத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்க. வெளியே நம்ம ஹீரோயின் ஃபோனில் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவுடைய ஒரு ப்ரைவேட்டான பிளேஸில் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ யாருமா நீ, இங்கே இது வந்துட்டு அரச குடும்பத்தை சேர்ந்ததுடைய ப்ரைவேட் பிளேஸு, இங்கெல்லாம் வரக்கூடாது, ஸோ அதனால் நான் 1 2 3ன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டேன்னுவேன், இங்கேருந்து போயிடு, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஜூனியர் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்க, அதுக்குள்ளே வந்துட்டு அரண்மனையிலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோ நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு போவ, ஆர்வக்கோளாறு ஹீரோயின் அரண்மனைக்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்தில் கண் கலங்கி நின்றுட்டு இருக்கான். என்னன்னா அந்த குட்டி பையன் கிங் இருக்கான் இல்லையா, அவனுடைய அப்பா தான் நம்ம ஹீரோவுடைய அண்ணன். அவரும் இதே மாதிரி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அரண்மனை தீப்பிடிச்சதுல தான் இறந்து போயிருக்காரு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிக்க, அண்ணி ஓடி வந்து நம்ம ஹீரோ தான் அந்த தீயை வச்சான்னு சொல்லிட்டு பழிய போட்டது இல்லாம ஹீரோவை பொழிச்சுன்னு அரைஞ்சிடுறாங்க. பின்னாடியே அந்த குட்டி பையன் அம்மா நான் இங்க இருக்கேன்னு சொல்ல, உடனே அவங்க போயிட்டு அவங்க பையனை போய் பார்க்கறாங்க. ஆனா இந்த மாதிரி அண்ணி அரைஞ்சதை ஹீரோயின் பார்த்துடுறாங்க. இப்ப பிஎம் என்ன பண்றாரு, அதை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மின்னு, அவன் என்ன பண்றான், 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நடந்துச்சு, இப்பயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு, உடனே இந்த கேஸை வந்துட்டு நல்லா சீரியஸ் படுத்துங்க, யார் இந்த மாதிரி பண்றதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு மின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த இதில் பார்ட்டிலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்தோடனே அசிஸ்டன்ட் கேட்குறா என்னாச்சு ஏன் சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்ல, உள்ள ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்ல, ஹீரோக்கு ஒன்றும் ஆவல இல்லைன்னு கேட்குறா. ஏன்னா நம்ம ஹீரோவை நிறைய பேர் சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஏன் இப்போ ஹீரோவை பற்றி நீ பேசுகிற, ஓவர் ஹைப்பாக இருக்கா, அந்த ஹீரோ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சரியான திமிரு பிடிச்சவன் சொல்ல, நீயும் ஹீரோவும் ஒன்றா தானே படிச்சிங்க, ஏன் அவன் ஏதாவது புள்ளி பண்ணிட்டானா உன்னை, அதனால தான் உனக்கு ஹீரோவை பிடிக்கலையான்னு கேட்க, ஹீரோயின் 9th படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஹீரோ 10th படிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த ஸ்கூல்ல ஹீரோயின் ஸ்கூல்ல நடக்கிற ஆர்ச்சரி போட்டிக்காக பிராக்டிஸ் பண்றதுக்காக கிரவுண்டோட சாவியை திருடிட்டு வந்துட்டு கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே டைம் நம்ம ஹீரோ வந்துடுறான். இங்க 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 11 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க, ஹீரோ நான் ஹெட் மாஸ்டருடைய அப்ரூவலோட தான் வந்திருக்குன்னு சொல்ல, இங்க படிக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான், சமம் தான், நீ வந்துட்டு அரச குடும்பத்தை சேர்ந்தவன்றதுனால உனக்கு மட்டும் தனியான பெர்மிஷனா, அது மட்டும் இல்லாம சாவி என்கிட்ட இருக்கு, நீ இங்க வந்திருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, ஸ்கூல்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போவ. ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னதான் ஹீரோயின் திட்டிருந்தாலும் இவ இந்த மாதிரி அரச குடும்பத்தை சார்ந்தவனே திட்டிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்குமே லைட்டாக பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினா. ஆனால் பெருசாக எதுவும் வெளியே காமிச்சிக்கல. இப்போ அப்படியே கட் பண்ணி இப்போ அண்ணி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க அடிச்சதுக்காக. ஹீரோ வந்துட்டு அப்படியே எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்க பையனுடைய நல்லதுக்காக தானே நான் இருக்கேன், அவனை நான் கொலை பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஏன் இந்த மாதிரி என் மேலே பழிய போடுறீங்கன்னு சொல்ல, அதுதான் உங்களுடைய
ஹீரோயினுடைய பயமே. ஏன்னா வந்துட்டு கிங்கா இருக்கிறதுக்கு இப்ப அவங்க பையன் தான். பட் ஆனா எல்லா பவருமே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ எங்க வந்துட்டு கிங் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணிக்கு பயம். அதனால அண்ணி என்ன சொல்றாங்க, "நீ இந்த மாரி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போயிடு. அதுவும் நான் பார்க்குற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடு. நான் வந்துட்டு என்னோட பையனுடைய பொறுப்பு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோவுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அண்ணனும் இதே மாரி தான். என்னதான் நம்ம ஹீரோ வந்துட்டு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி, ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்கிட்டு வந்தாலும், அண்ணன் வந்துட்டு இந்த மாரி நீ எப்பயுமே வந்துட்டு எனக்கு கீழ தான். உன்னாலலாம் கிங் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவ மட்டம் தட்டியிருப்பான். அண்ணன் மாரியே அண்ணியும் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா, ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்திட்டு இருக்காரு. ரொம்ப மொக்கையான மாப்பிள்ளையெல்லாம் காமிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுடைய அண்ணி வந்து, "என்னம்மா இந்த மாரி வீட்ல பார்க்குற பையன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா தானே இருக்கும். எங்க வீட்லயும் பாரு உங்க அண்ணன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் நல்லா தானே இருக்கேன். அரேஞ்ச் மேரேஜ்லாம் நல்லா இருக்கும்னு" சொல்ல, ஹீரோயின், "நான் அரேஞ்ச் மேரேஜ்லாம் தப்புன்னு சொல்லல. ஆனா மொக்கையான பையனெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நான் தப்புன்னு சொல்றேன். உன் வீட்ல உனக்கு நல்ல பையனா பார்த்திருந்தா நீ ஏன் என் அண்ணன கல்யாணம் பண்ணிக்க போறன்னு" சொல்லிட்டு அண்ணனையே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்ப இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணா, இப்போ உடனே அசிஸ்டன்ட் வந்து நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாரி என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணி அடிச்சிடக் கூடாது. பத்தாததுக்கு வந்துட்டு இந்த மாரி கல்யாணம் பண்ணிட்டு உங்கள வந்துட்டு இங்க வந்து தொரத்த பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரஷர் குடுத்ததுனால அந்த கோவத்த வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்க மேலலாம் காட்டிட்டு இருக்காங்க. இத நோட் பண்ண அசிஸ்டன்ட் வந்துட்டு, "இங்க பாரு வேலை வேற, பர்சனல் லைஃப் வேற. நீ ஏன் எல்லாரையுமே புடிச்சு திட்டிட்டு இருக்கன்னு" சொல்ல, "நான் இருக்கிற அழகுக்கும், அறிவுக்கும், எனக்கு இருக்கிற பணக்கார தன்மைக்கும், பணக்கார மாப்பிள்ளையா இருந்தா பரவால்ல. நான் என்ன வந்துட்டு கிங்கியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கிறேன். எதுக்கு தான் எங்க அப்பா இந்த மாரி டார்ச்சர் பண்றாருன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பேலஸ்ல இருந்து அவனுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்கு எங்கேயோ போறான் போல இருக்கு. இத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேலஸ்லயே இருக்கிற ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பெரிய ஆள் என்ன பண்றான், ஹீரோ கிட்ட, "எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்க, "நான் பேலஸ்ல இருந்து வெளிய போறது தானே எல்லாருக்குமே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, "இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன். இந்த மாரி நான் கிங்குடைய பர்த்டேக்கு கொஞ்சம் நெறைய ஒர்க் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு போறேன்னு" சொல்ல, இப்ப அந்த பெரிய ஆள் என்ன பண்றான், நம்ம ஹீரோவுடைய அண்ணி கிட்ட வந்து, "என்னதான் இருந்தாலும் நீங்க ஹீரோவ அடிச்சிருக்க கூடாது. ஏன்னா இப்ப ஹீரோ தான் இப்ப எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் ஹீரோ தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க வந்துட்டு ஹீரோவ விட்டு புடிச்சு தான் ஆகணும். ஸோ வந்துட்டு என்னதான் உங்க பையன் கிங்கா இருந்தாலும் ஹீரோ கிட்ட தான் பவர் இருக்கு. கொஞ்சம் விட்டு புடிங்கன்னு" சொல்லிட்டு அந்த பெரிய ஆளு அண்ணிக்கு அட்வைஸ கொடுக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேட்டைக்கு போன ட்ரெஸ்ஸே போட்டு தானே பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருப்பான். இந்த நியூஸ்லாம் செம்மையா ஸ்ப்ரெட் ஆகி, ஸோ இத வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய கம்பெனில இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இந்த நியூஸ பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அசிஸ்டன்ட் வந்து, "உனக்கு தான் ஹீரோவ பிடிக்காதே. நீ ஏன் ஹீரோவ பார்த்துட்டு இருக்கன்னு" கேட்க, உடனே நம்ம ஹீரோயின், "என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, உடனே அசிஸ்டன்ட் என்ன பிளான்னு கேட்க, "பேசாம நான் ஏன் ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்னதான் நான் பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் என்னோட பொறப்ப பத்தி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க. ஹீரோ கிட்ட பவர் இருக்கு. பேசாம நான் அரச குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா என்கிட்ட பணமும் கிடைச்சிடும், பவரும் கிடைச்சிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புறாங்க. என்னன்னா வந்துட்டு நார்மல் பீப்புள்லாம் அரச குடும்பத்தவங்கள இருக்கவங்க யாரையாவது பார்க்கணும்னா மெயில் போட்டு ரெக்வெஸ்ட் அனுப்புவாங்க போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவா இங்க ஹீரோயினுடைய ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னன்னா ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பணக்கார குடும்பத்துடைய பொண்ணு வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, ரிஜெக்டட். இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ பேசுறேன், உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது என்னடா இது கடுப்பா இருக்கு, எப்பப்பா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின், "நான் உங்க ஸ்கூலோடைய ஜூனியர், இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே இந்த விஷயத்தை வந்து அசிஸ்டன்ட் சொல்லி, "என்ன சார் இதுவும் ரிஜெக்டட் தானேன்னு" சொல்ல, ஹீரோ, "இல்ல இல்ல இது வந்துட்டு அக்செப்டட், அவளை வர சொல்லுன்னு" சொல்ல, உடனே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ பார்க்க அந்த பர்சனல் ஸ்பேஸுக்கு வர இந்த நியூஸ் நம்ம ஹீரோவுடைய அன்னிக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ அங்கே என்னெல்லாம் பண்ணுறானோ அது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிடும் போல இருக்கு. உள்ளுக்குள்ளே இவங்க ஒரு ஸ்பையை வச்சிருக்காங்க. வந்து நம்ம ஹீரோயினை ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்கான். "என்னம்மா ஏதோ கம்பெனியோட சிஇஓன்னு உங்க அப்பா பேரை யூஸ் பண்ண, உங்க அண்ணன் பேரை யூஸ் பண்ண, எதுதான் வந்துட்டு உன்னோட பேரு, நான் உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் என்ன கூப்பிட்டுக்கோ, ஆனா வந்துட்டு நான் உன்னோட வருங்கால பொண்டாட்டியா ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு" கேட்குறாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோ ஷாக்கா பார்க்குறான். ஆனா அடுத்த செகண்டே ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோயின் ஒரு ஆர்ச்சரி கேமுக்காக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க ஸ்கூல் டைம்ல, அதுதான் அந்த கேமை தான் காமிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோயினுடைய டீம்ல மின்னு இருக்கான். பிளஸ் ஹீரோவுடைய டீம்ல ஹீரோயினுக்கு எப்பயுமே போட்டியா ஒருத்தன் இருப்பா இல்லையா படிப்புல, அவன் இருக்கான். அவன் ஹீரோயினோட டீமை பார்த்துட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச, இதை கேட்ட நம்ம ஹீரோ, "பக்கத்துல நான் இங்க ஒருத்தவன் இருக்கேன், அது கூட தெரியாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கியா, வாயெல்லாம் உடைச்சிடுவேன், அமைதியா கேமை
மட்டும் பாருன்னு சொல்ல. இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் என்னதான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஆனா நம்ம ஹீரோ செம்மையா விளையாடிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு ஹீரோவுடைய அப்பா தான் அப்ப கிங்கா இருந்திருக்காரு. அப்ப ஹீரோவுடைய அப்பா உயிரோடு தான் இருந்திருக்காரு. அவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேமை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ விளையாண்டா என்ன விளையாடலனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு அவரோட முகத்துல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே 2 மார்க் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருது. ஆனா யார் ஜெயிக்கிறாங்கன்றத அப்போதைக்கு காமிக்கல. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமைதியா சிரிச்சுக்கிட்டே கையில ஒரு விசிறியை வச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் உடனே என்ன நீங்க சர்ப்ரைஸே ஆகல, அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ திரும்பி அங்க பக்கத்துல இருக்க டேபிள பாக்குறான். அதுல பார்த்தா 2 நாளைக்கே கிட்டத்தட்ட 20 பொண்ணுங்க வந்துட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஹீரோவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அவள இருக்கு. ஓ இதனால தான் நீங்க சர்ப்ரைஸ் ஆகலையான்னு கேட்க, ஹீரோ உடனே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் நான் ரொம்ப அழகான பொண்ணு, அப்புறம் பத்தாதுக்கு எங்க அப்பா ஒரு நல்ல பிசினஸ் மேன், எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான் தருதல, அவன் வந்துட்டு சரியான தருதல, அதனால பெருசா ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப தைரியமான பொண்ணு, இதெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ இதெல்லாம் பத்தாது வேற ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே இங்க பாருங்க நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பிடிக்கலனா 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், ஆனா அதுக்கப்புறமா பழியை நானே ஏத்துக்கிறேன் ஓகேவான்னு கேட்க, ஹீரோ பத்தாது வேற எனக்கு ஒன்று வேணும்னு சொல்ல, வேற என்னதான் வேணும்னு ஹீரோயின் கேட்க, இது எல்லாத்தையுமே அண்ணியோடைய வேலையால் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, டீ கொடுக்க வந்தியா கூட நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அந்த வேலைக்கார பொண்ணை அனுப்பிச்சு வச்சுட்டு உள்ள வந்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம அண்ணியை காமிக்கிறாங்க. அண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இந்த பொண்ணு கிம் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு போல இருக்கு. இந்த பொண்ணு யார் என்னன்றது இப்போதைக்கு நம்ம காமிக்கல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு செம்ம ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் என்ன இவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு இருக்க, நேற்று நீ ஹீரோ கிட்ட போனியே நான் பயந்துட்டே இருந்தேன், என்னாச்சு ஹீரோ ஓகே சொல்லிட்டானா என்ன இவ்வளோ ஹாப்பியா வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பத்தாது, இந்த பொண்ணு பொருள் இதெல்லாமே என்கிட்ட இருக்கு, பத்தாதுக்கு ஃபேமஸும் இருக்கு, ஆனால் எனக்கு தேவையானது உண்மையான காதல், நான் வந்துட்டு ஒரு தடவை தான் காதலிப்பேன், அந்த காதல் கூட உண்மையா இருக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகியிருந்திருப்பாங்க. ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பான் நம்ம ஹீரோயின் அப்போ கூட நான் விடவே மாட்டேன், இந்த முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன், ஹீரோவை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அண்ணி வந்துட்டு தீவிர தேடுதல்ல வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு போன விஷயத்த ஸோ வந்துட்டு கோர்ட் லேடி நம்ம அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பிஆர்டி மேனேஜரை கூப்பிட, மேனேஜருக்கு அல்ல ஐயோ மீட்டிங்கில் வச்சு திட்டுறது பத்தாதுன்னு தனியாக வேற கூப்பிட்டு நம்மளை திட்ட போகிறாங்களான்னு சொல்லிட்டு, மேடம் இருக்கிற ஸ்டாக்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன் மேடம்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு ஒருத்தவங்களுடைய சீக்ரெட் வேணும் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றியான்னு கேட்க, இப்போ உடனே பிஆர் மேனேஜர் ஷாக் அடிச்ச மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கான். வெளியே ஒரு எம்ப்ளாயி என்ன ஆச்சு மேடம் உங்களை திட்டினாங்களான்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி எதையோ விசாரிச்சுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான் எப்போ உட்காருவான் எப்போ சாப்பிட போவான் எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க அவள் இருக்கு. இவனும் அவனுடைய பவரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஹீரோ எங்கெல்லாம் போறான் வரான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றான் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க ரைட் விளையாடிட்டு இருக்கான், அதாவது ஹார்ஸ் ரைட் விளையாடிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா 2 நாள்னு சொல்ல, ஹீரோ நம்ம பார்த்தே 2 நாள் தான் ஆகுதுன்னு சொல்ல, ஐயோ இங்கே பாரு எனக்கு எவ்வளோ வந்துட்டு உன் மேலே லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோயின் லவ்னு சொல்லலை எனக்கு எவ்வளோ பாசம் வந்துருச்சு பாரு உன் மேலே, என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியலன்னு ஹீரோ போகிற இடத்துக்குலாம் வந்துடுறாங்க. ஹீரோ சாப்பிட போகிறான், அங்கேயும் வந்துடுறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோ உடனே எந்திரிச்சு போவ, ஓ நீ இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராயல் ஹைனஸ், எனக்கு உங்களுடைய வந்துட்டு இதயம் வேணும், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோவே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கந்தசாமி படத்தில். ஸோ விக்ரமை துரத்திட்டு நம்ம ஹீரோயின் வர மாதிரியே ஹீரோயின் கார் ரேஸ்லாம் விட்டு ஹீரோவை துரத்திட்டு வராங்க. ஹீரோ படத்துக்கு போனால் அங்கேயும் வராங்க, ஹீரோ ஜாக்கிங் போனால் அங்கேயும் போகிறாங்க. ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பானாலும் ஹீரோயின் வரதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஹீரோ டக்குன்னு அவன் அசிஸ்டன்ட் கிட்டே என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்க, நீங்கள் வெளியெல்லாம் போனால் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிடுவீங்கன்னு தானே நார்மல் ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல, இல்லை எனக்கு இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் வேணும் வா ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வருவாங்க இல்லையா, ஹீரோ அழகாக இருக்கணும் இல்லையா, ஹீரோவும் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கான் ஹீரோயின் பண்ணுறதை வச்சு. ஆனால் வெளியே காமிச்சிக்கல. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு நம்ம அன்னிக்கிட்டேருந்து, அதாவது அவங்களுடைய சொந்த அன்னிக்கிட்டேருந்து கால் வருது, இந்தாம்மா பொண்ணு உங்கள் அப்பா உனக்கு
உனக்கு ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அன்னைக்கு டேட்டிங்க்கு நீ கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்ல, ஹீரோயின் முடியாதுன்றாங்க. அப்போ உன்னோட கம்பெனியும் உங்க அப்பா வாங்கிடுவாராம். நீ போறதும் போவாததும் உன்னோட இஷ்டம்னு சொல்ல, ஹீரோயின் காண்டாயிட்டு அந்த டேட்டிங்க்கு போறாங்க. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேன் தான் இருக்கான். அவன் அவனுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சுத்தி காமிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் கொஞ்சம் நக்கலாவே அவன்கிட்ட நடந்துக்கிறாங்க. இப்ப அவனோட பெயிண்டிங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட, "என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்க, "ஹாஹா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பெயிண்டிங் வாங்க வந்திருக்கீங்களான்னு?" சொல்ல, ஹீரோயின், "இந்த பெயிண்டிங்லாம் ஒண்ணும் அவ்வளோ நல்லா இல்ல. மொக்கையா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு, அந்த டேட்டிங் பையனுடைய பெயிண்டிங் எல்லாம் மொக்கையா இருக்குன்னு அவன் முன்னாடியே சொல்ல, அவன் நமக்குள்ளலாம் செட் ஆவாது. இவ்ளோ திமிரு பிடிச்சவளா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின தொரத்தியே விட்டுர்றான். ஆக்சுவலி ஹீரோயினோட பிளானுமே அதுதான். இப்ப நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த பெயிண்டிங்லாம் வாங்க வந்து ஹீரோவுடைய வீட்ல வச்சுட்டு, அதாவது பிரைவேட்டான அந்த ஹவுஸ்ல வச்சுட்டு, ஹீரோயின பார்த்ததாவும் வேற ஒரு பையன் கூட, நீங்க வேணான்னு சொன்னனால அவங்க வேற ஒருத்தவங்கள டேட்டிங் பண்றாங்க போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோவுக்கு லைட்டா காண்டாவுது. பத்தாததுக்கு நம்ம ஹீரோ ஒண்ணும் சும்மா பட்ட ஆள் கிடையாது. அவங்க அண்ணி வச்ச ஆளோன்னு சொல்லிட்டு ஹீரோயின செக் பண்ண சொல்லியிருப்பான். அசிஸ்டன்ட், "இல்ல இல்ல உங்க அண்ணி எல்லாம் வச்ச ஆள்லாம் கிடையாது. ஹீரோயின் வேற லெவல் பொண்ணு. செம்ம திமிர் பிடிச்சவ தெரியுமா? உங்க அண்ணிக்கு ஈக்குவலான பொண்ணு. ஏன் உங்க அண்ணிய விடவும் பெரிய ஒரு படி மேல் தான். ஹீரோயின பார்த்து எல்லாருமே செம்மையா பயப்படுவாங்க. வீடு விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டா வீடுன்னு இருக்கிற பொண்ணு அதுன்னு" சொல்ல, ஹீரோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறா நம்ம ஹீரோயின் மேல. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த அண்ணிய தான் காமிக்கிறாங்க. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம ஹீரோவுடைய அண்ணன் உயிரோட இருக்கிறப்போ, அவங்க அதாவது ஹீரோவுடைய அண்ணன் யாருக்கோ பயந்துகிட்டு அவருடைய ராஜா பதவிய ராஜினாமா பண்றதா லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு கவர்மெண்ட்டுக்கு. இத நம்ம அண்ணி பார்த்துட்டு, "நீ உயிரோட இருக்கிறதும் ஒண்ணுதான், இந்த ராஜா பதவிய வந்துட்டு விடுறதும் ஒண்ணுதான்னு" சொல்லிட்டு அவர் எழுதின லெட்டரை எரிச்சு போட்டிருப்பாங்க. அப்படியே வந்துட்டு அந்த அரண்மனையும் கொளுத்தி போட்டிருப்பாங்க. படுபாவி கொலைக்காரி போல இருக்கு இவ. இவ தான் அந்த அரண்மனையை கொளுத்தி ஹீரோவுடைய அண்ணனையே சாவடிச்சிருக்கா போல இருக்கு. இது தெரியாத நம்ம ஹீரோ பார்த்து அவங்க அண்ணனுடைய வந்துட்டு டெட் பாடியை பார்த்து செம்மையா அழுதுட்டு இருக்கான். இப்ப கூட இந்த சீன் அப்பப்ப அவனுக்கு நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரதுனால நைட் எல்லாம் சுத்தமா நம்ம ஹீரோவால தூங்க முடியல. இதனால ஹீரோவுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தூங்காம கொள்ளாம நைட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தான் வந்து, "இப்படியே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க எப்படி ஆவீங்கன்னு உங்க உடம்பு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சமாவது தூங்குங்கன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் போணும் போல இருக்கு. அதாவது பெஸ்ட் ஆன்டர்பிரினர் அவார்ட் குடுக்குறாங்க. பிசினஸ் மேன் அவார்ட்லாம் குடுக்குறாங்க. அத கிங் அவரோட கையால தான் குடுக்கணும் போல இருக்கு. அதனால அவங்க அம்மா, அதாவது நம்ம அண்ணி என்ன பண்றாங்க, "நீ தான் பெஸ்ட்ன்றத மக்களுக்கு காமிக்கணும். ஹீரோ உன் கூட இல்லனாலும் நீ இந்த ஃபங்ஷனுக்கு போய் பெஸ்ட்டா பண்ணிட்டு வரணும்னு" குழந்தை பிள்ளையே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோவும், ஐயோ நம்ம இல்லாம குழந்தை பிள்ளை எப்படி போய் அங்க என்ன தவிக்க போதோன்னு யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயினுமே அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுமே நாமினேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற செக்கிங் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிடுறாங்க. விட்டா இவனுங்க ட்ரெஸ்ஸையே அவுத்துட்டு பார்த்துருவாங்க போல இருக்கு. கிங்குக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் வேணும்னா வீட்லயே உட்காந்து பிஸ்கெட் திங்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையான நம்ம கிங்க பிடிச்சு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப கிங்குக்கான மரியாதையுமே பாடி கார்ட்ஸ் யாருமே குடுக்கல. பக்கத்துல உட்காந்துட்டு சின்ன குழந்தைகிட்ட பேசுற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்க, யாரும் எதிர்பார்க்காத நேரமா பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ வந்து, "உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம், ராஜா முன்னாடியே நீங்க இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இது மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய ப்ரொடெக்ஷன் இருக்குமா? இதுதான் ராஜாக்கு நீங்க குடுக்குற மரியாதையா? உங்களெல்லாம் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே செம்மையா மிரட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம குட்டி பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு கால் பண்ணி, "அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் வரீங்களான்னு" சொல்ல, ஹீரோவுமே இங்க வந்திருப்பான். இப்ப ஹீரோ வந்துட்டு, "அங்கிள் வந்துட்டல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு குட்டி பையனை சமாதானப்படுத்தி, ஸோ அந்த ஃபங்ஷன் இடத்துக்கு கூட்டிட்டு போனா, அங்க ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ மேல ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. படுபாவிங்களா, ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சின்ன பையன் பாவம் செம்மையா பயந்துடுறான். டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோவுடைய கைய பிடிச்சுக்க, ஹீரோவும் சேர்த்து அந்த ஃபோட்டோல கேப்சர் ஆயிடுற. ஸோ இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் நாமினி ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் உமன் அவார்ட் வாங்குறாங்க. இப்ப அந்த அவார்ட குடுக்கறது நம்ம குட்டி பையன் தான். இவ்ளோ நேரம் குட்டி பையனை பிடிச்சு திட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோயின், "நீங்களே வந்துட்டு கிரீடத்தை சுத்தி விடுங்கன்னு" சொல்லிட்டு குட்டி பையன் கிட்ட இருந்து கிரீடத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து அங்கேயும் நம்ம ஹீரோயின் ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. "நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இப்ப பார்த்ததுனால தான் என் மனசு ரொம்ப குளுகுளுன்னு இருக்குன்னு" சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ இங்கேயும் என்னை விட மாட்டியான்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குறான். இப்ப நம்ம மின்னு அவன் இருக்கா இல்லையா, ஆக்சுவலி அவன் தானே வந்துட்டு பிரசிடென்ட். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சிடுது. இந்த மாதிரி ஹீரோ லீவ்ல இருக்க டைம் அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருக்கான்னு. இப்ப அந்த ஃபங்ஷனுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்க அதுல ஹீரோயின் இருக்கான். இத பார்த்துட்டு மின்னு சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, "கிங் நீங்க வீட்டுக்கு போங்க, அரண்மனைக்கு போங்கன்னு" சொல்ல, பாவம் குட்டி பையன், "நீங்க வரலையா அங்கிள்னு" கேட்க, "நான் இன்னும் லீவ்ல தான் இருக்கேன், முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு" சொல்லிட்டு சின்ன பையனை சொல்லி சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்க, ஹீரோயின் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருக்க, அப்ப நம்ம மின்னு வந்து, "வாமா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போனா, அங்க போய் நம்ம ஹீரோயின் அந்த கிரீடத்தை இறச்சி வைக்கவே இல்ல. ஆக்சுவலி அது பூக்களால நிறைஞ்ச ஒரு கிரீடம் போல இருக்கு. "நான் நல்லா இருக்கேன்லன்னு" சொல்ல, "நீ இன்னும் சின்ன வயசுல இருக்கிற மாதிரி தான் இருக்க.
இருக்க அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம மின்னுமே ஹீரோயினோட டீம் தானே, அவனுக்கு சரியா ஆர்ச்சரி பண்ண தெரிஞ்சிருக்காது. ஹீரோயின் தான் கத்து கொடுத்துருந்துருப்பாங்க. அப்பையிலேருந்து நம்ம மின்னுக்கு ஹீரோயின் மேல லவ்வோ லவ். ஆனா ஹீரோயின் கிட்ட சொன்னா கோவக்காரி ஹீரோயின் ஏதாவது திட்டிடுவாளோ, இப்ப இருக்கிற வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு மின்ன அவன் மனசுல இருக்கிறத மனசுலயே பூட்டி வச்சுக்கிட்டான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அர்ஜென்ட்டா பக்கத்துல இருக்க மெடிக்கல் போயிட்டு ஃபீவருக்கான டேப்லெட் வாங்கிட்டு வரான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவார்ட்லாம் வாங்கிட்டு அதே ஹோட்டல்ல வந்துட்டு எல்லாரும் ஸ்டே பண்ணி இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ரூம்ல இருக்கான். இப்ப நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோக்கு டேப்லெட் குடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க எடுத்த போஸ்ட் வந்துட்டு ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே காரிடோர்ல வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்ட பாத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணி ஹீரோவை செக் பண்றாங்க. டாக்டர் கிட்டயும் இந்த மாதிரி ஹீரோ இங்க இருக்கிற விஷயம், இந்த மாதிரி உடம்பு சரியாத விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேணான்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயினும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க கிங் கூட நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம பிள்ளைய பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு வேலையாள் பணிப்பெண் வந்துட்டு அமைதியா இருங்க, கிங் ரொம்ப சின்ன பையன் தானே விடுங்கன்னு சொல்ல. ஆக்சுவலி அதுதான் அவங்களுக்கு பயமே. என்னன்னா அவங்க அப்பன மாதிரியே வந்துட்டு யாரோ ஒருத்தவனுக்கு பயந்துட்டு அந்த ஆள் வேலையை விட பார்த்தான் இல்லையா ராஜா பதவியை, அந்த மாதிரி இவனுமே வந்துட்டு ராஜா வந்துட்டு பதவியிலேருந்து போயிட்டா என்ன பண்றது, அப்பன மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு அவங்க பயப்படுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்டும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல திடீர்னு ஹீரோவுடைய அண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண, அசிஸ்டன்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயினை ஹீரோடைய ரூம்ல மறைய வச்சிருப்பாங்க. அண்ணியும் உள்ள வந்துட்டு ஹீரோயின் வந்திருப்பாளோன்னு நினைச்சுதான் டவுட்ல வந்திருக்காங்க. ஆனா உள்ள இருந்து நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நைட் நேரம் இங்க நீங்க வரது தப்பு, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க, அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்ல, அண்ணியும் அங்கிருந்து போலான்னு பார்க்க ஹீரோயினுடைய கெட்ட நேரம் ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை அண்ணி பாத்துறாங்க. ரூம்ல இருந்து வெளியே போனவங்க அகைன் ரூமை நாக் பண்ணாமலே ஓபன் பண்ணி பார்க்க, ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர, அண்ணி இதை பார்த்துட்டு இதுக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நாளைக்கே நீங்க வந்துட்டு அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவ. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சீக்கிரட்டா டேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. இதை பார்த்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் பார்த்துறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வேற ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் தானே, இப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பட் என்னதான் இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதுல வருத்தம் வேற பட்டுட்டு இருக்காங்க. மின்னு வேற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு ஒரு பக்கம் கால் பண்றான், ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கால் பண்றான். ஆனா ரெண்டு பேருமே போன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஹோட்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு ஸோ அரண்மனைக்கு அண்ணி கூப்பிட்டாங்க இல்லையா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்னோட பிரைவேட் ஹவுஸ்க்கே போன்னு சொல்ல, அண்ணி கூப்பிட்டாங்களேன்னு சொல்ல, நான் சொல்றதை மட்டும் செய்டா வெண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அண்ணி பேச்ச மதிக்கிற மாதிரி தெரியல. பத்தாவதுக்கு ஹீரோயினை வேற கூப்பிட்டுருக்கான். ஹீரோயினை வேற கெத்தா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வர, ஹீரோ நான் என்னமோ நினைச்சேன் நீ பயந்துட்டு இருப்ப, எல்லாரும் உனக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க, அதனால நீ பயப்படுவேன்னு நினைச்சா இப்படி சிரிச்சிட்டு வந்து உட்காரியம்மான்னு கேட்க, அட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்ல, பரவாயில்ல நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான் சொல்ல, நான் ரொம்பவே தைரியமான பொண்ணுதான் சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ என்னால தான் உனக்கு இந்த கெட்ட பேர், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நீ என்னை பார்க்க வந்த, உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் பண்ணிடுறேன்னு சொல்ல, நீங்க தான் எனக்கு வேணும் வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு ரெட் என்வலப்பை எடுத்து வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு லெட்டர் இருக்குது, கொஞ்சம் காஞ்ச பூ இருக்குது. அது என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆர்ச்சரி கேமில் லாஸ்ட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அம்பு விட்டுருப்பாங்க. ஹீரோவுடைய டீம் ஒரு பாயிண்ட் அதிகரித்து தான் இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோவோடையே வந்துட்டு விளையாடுறாங்க. ஆனால் ஹீரோ லாஸ்ட்டாக விளையாடுறான் பாருங்க, அவன் கரெக்டாக தான் குறி பார்த்து வைக்கிறான். ஹீரோயின் இந்த குறியை பார்த்துக்கிட்டே இவன் அடிச்சா அவ்வளோதான் நம்ம தோத்துட்டோன்னு பார்க்க லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ வேணும்னே தோத்துருக்கான். ஏன்னா அவன் ஜெயிச்சாலும் அவங்க அப்பா கிட்டேருந்து பாராட்டு கிடைக்காது, தோத்தாலும் திட்டு விழாதுன்னு சொல்லிட்டேன். ஹீரோ வேணும்னு மனசு நொந்து போய் தான் தோத்து போயிருக்கான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ஜெயிச்சதுனால அப்ப வச்ச கிரீடத்தோடைய பூ தான் இது. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிறந்ததுனால யாருமே என்னை மதிக்கிறது கிடையாது. ஈவன் என்னுடைய அப்பா கூட என்னுடைய அண்ணனுக்கு தான் எல்லா முன்னுரிமையும் இருக்கு. அதனால எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், எனக்குன்னு ஒரு மரியாதை வேணும், அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறான், சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உலகமே நம்ம கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப அதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு வர அப்பா அங்க நிறைய வந்துட்டு கேமராமேன்ஸ்லாம் என்ன ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஏதோ ஸ்கேண்டல் இருக்காமே, நீங்க ஏதோ டாக்டர்கிட்ட போனீங்களாமே, என்ன உண்மைன்னு 1008 கேள்வி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ கூடவே ஹீரோயினும் இறங்கி கார்ல வராங்க. இப்ப அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வாயை பொழந்துக்கிட்டு இந்த நியூஸ் அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்க. இப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ நீ என்ன கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கணும்னா நெறைய எதிர்ப்புகள் உனக்கு வரும். உலகமே எதிர்த்து வரும். உனக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சரி, சரி ஓகே. நம்ம ஸ்கேண்டல் இருக்கு இல்லையா? அத சரி பண்ணணும். அதாவது மக்கள் மத்தியில நீ ஒரு நல்ல பேர் வாங்கணும். எப்படி நீ அத பண்றன்றத நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் அவங்களோட பிஆர் டீம வச்சு ரெடி பண்ணி ஹீரோயினுடைய வந்துட்டு கம்பெனியும் நல்ல விதமா காமிச்சுக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாரி ஏகப்பட்ட நியூஸ பரப்பி விட, இந்த நியூஸ் அப்படியே பரவிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ அரண்மனைக்குள்ள ஹீரோயின கூட்டிட்டு வர, இப்ப அங்க இருக்கிற கோர்ட் லேடி நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாரி ராணி உங்கள அதாவது அண்ணி உங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்புறமா பார்க்குறேன்னு சொல்றான். இல்ல அவங்க உங்கள இப்பயே பார்த்தாகணும்னு சொல்ல, ஹீரோயின் கிட்ட நீங்க இரு நான் வந்துடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் தனியாவான்னு கேட்க, ஏன் நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தடவி கொடுத்துக்கிட்டே பேச, ஹீரோயின் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நல்லா தான் நடிக்கிறான் இவன் எல்லாரும் முன்னாடின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அண்ணி நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு பிளஸ் அந்த ஸ்கேண்டலை பார்த்துட்டு செம்ம டென்ஷனா ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹோட்டலுக்கு அவ வந்ததே உன்னை பார்க்க ரூமுக்கு வந்ததே தப்பு, அதை உன்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா அந்த பொண்ணை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணு என்னுடைய ட்ரஸ்ட் ஜெயிச்சிட்டா, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம அண்ணி கிட்ட பார்த்து சொல்ல, இப்போ உடனே நம்ம அண்ணி ஹீரோவை பார்க்க, ஹீரோ நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அவ அம்மா ஆக மாட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி க்ரூவலா சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்றது தெரியல. இப்ப ஹீரோயினை பார்க்க வர, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கிங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆன்சர் பண்ண வர, நான் கிங் கிட்ட கேட்டேன் தயவு செஞ்சு வாய மூடுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கிங் கிட்ட கேட்க, இல்ல எனக்கு தூக்கம் வரல, இவங்க தான் சொன்னாங்க நல்லா சாப்பிட்டா தூங்கலான்னு, அதனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ கிங்க ரூம் கமிச்சு விட்டுட்டு ஹீரோயினை திட்டுறான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அதாவது கிங்குக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என்னோட அண்ணி வந்துட்டு இந்த படியெல்லாம் உன் மேல தூக்கி போட்டுருவாங்க, அப்புறம் நம்ம கல்யாணமே நடக்காது, இப்பவே அவங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயின் கிட்ட இருந்து ரியாக்ஷனே இல்ல. என்னமா ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறேன்னு கேட்க, ஹீரோயின் இது தெரிஞ்ச விஷயம் தானே, உங்க அண்ணி எப்பயுமே உங்களுக்கு எதிர்ப்பு தானே, கண்டிப்பா வந்துட்டு உங்க அண்ணி என்கிட்ட சண்டை போடுவாங்க, ஆமா அப்படி சண்டை போட்டாங்கன்னா நீங்க யார் பக்கம் நிப்பீங்க, உங்க அண்ணி பக்கம் தானே, ஏன்னா அவங்க தானே உங்களோட ஃபேமிலின்னு சொல்ல, ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வந்து, இல்ல நான் கண்டிப்பா உன் சைடு தான் நிப்பேன், ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, நீ என்னோட ஒய்ஃப்மா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாக்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படித்தானே நம்ம எல்லாரும் முன்னாடி நடிக்கணும்னு சொல்லிட்டு பேச்சை மாத்திடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு மத்தவங்கள வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றான். ஹீரோ பின்னாடி நின்னுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல கிளாத்தா எடுத்துருவாங்க, அதாவது காட்டன் கிளாத்தா எடுத்துருவாங்க, என்னுடைய ட்ரெஸ் அதாவது என்னோட உடம்பு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்காம ஒரே ரூம்ல இருக்க போறாங்களான்னு சொல்லிட்டு உள்ள இங்க நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ நடுவுல ஏகப்பட்ட தலகாணி வச்சுட்டு ஹீரோயினை படுக்க வச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட நீ போயிட்டு அந்த சோஃபால படுத்துக்க முடியுமான்னு கேட்க, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா நீ போய் சோஃபால படுன்னு சொல்ல, ரெண்டு பேருமே ஒரு பெட்ஷீட்டுக்காக இப்படி இப்படி நிறுத்திட்டு இருக்காங்க பாருங்க. கட்டில் வேற டங்கு டங்கு நாடுது. இதை வேலைக்காரங்களாம் கேட்டுட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவை எழுப்பிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு நேரம் தூங்குனது இல்லையேன்னு சொல்ல, ஹீரோ செம்மையா அசந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா தூங்கி இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் எங்கன்னு கேட்க, அவங்க ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க வேலைக்குன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் நேத்து போட்டு அதே ட்ரெஸ்ஸோட வராங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்ன உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லையா, எதுக்கு இப்ப நீ நேத்து போட்ட ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வந்திருக்கேன்னு கேட்க, ஹீரோயின் இந்த நியூஸையும் ட்ரெண்ட் ஆக்கு, ஏன்னா நேத்து நைட் நான் வீட்டுக்கே போல, ஹீரோ கூட இருந்தது லாஸ்ட் நைட் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸையும் ஹீரோயின் ட்ரெண்ட் ஆக்கிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோ அதாவது அரண்மனையிலேருந்து வெளியே போகக்குள்ள ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க இல்லையா? அவர காமிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ராயல் பிளட் லைனுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவருல ஒருத்தவர் தான் இவரு. இவரு நம்ம கிங் கிட்ட நேத்து நைட்டு நல்லா தூங்குனீங்களான்னு கேட்க, இல்ல நான் தூங்கல எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்ல, இப்படியே கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அண்ணன் அப்ப வந்துட்டு கிங் ஆவல, கிரவுன் பிரின்ஸா இருந்திருக்கான். அப்ப அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் கிட்ட வந்து, இந்த மாதிரி நான் உனக்கு லாஸ்ட்டா ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ அதை பயன்படுத்திக்கல, கண்டிப்பா நீ இதுக்கு அனுபவிப்ப, இதுக்கப்புறமா நடக்கிறது நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான். இதை வந்துட்டு இவர் பிளாஷ்பேக்கா யோசிச்சுட்டு இருக்க, அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோ வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க அண்ணன் கூட எடுத்த ஒரு போட்டோ நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு தெரியுது. ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற நியூஸ் செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதுல நல்ல கமெண்ட்ஸும் வருது, பேட் கமெண்ட்ஸும் வருது. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. செம்ம ஜாலியா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்போ உடனே வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து நம்ம தான் 5வது ஹேஷ்டேக்ல இருக்கோம்னு சொல்ல, 5வது ஹேஷ்டேக் எனக்கு முதல் ஹேஷ்டேக்ல வரணும், நிறைய நியூஸ் ட்ரெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டா நம்ம பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டர் மின்னு வராரு ஹீரோயினை பார்க்கறதுக்காக. ஹீரோயின் கிட்ட என்ன நடக்குதுங்க, நீ ஹீரோவை டேட் கூட பண்ணல, எப்படி நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நான் ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, டேட்லாம் எதுக்கு பண்ணணும், எனக்கு அவர் கூட கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, மின்னா நான் லவ் பண்ற பொண்ணை என்னோட ஃப்ரெண்டையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்கிட்ட
கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவன் கஷ்டப்பட, இங்க நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, இந்த மாரி உங்களுடைய ராயல் பிளட் லைன்ல ஏதோ ஒரு முதியவருக்கு வந்துட்டு உடம்பு முடியலையாம். அதனால இப்போதைக்கு கல்யாணம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, உங்க அண்ணி உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோவுக்கு அண்ணியோடயே வந்துட்டு பிளான் புரிஞ்சு போச்சு. ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, ஹீரோயின் உங்க அண்ணி எவ்ளோ கொளறுபடி பண்றா, நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு, சரி சரி இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்க டைமு, ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்கூல் பிள்ளைங்க முட்டைய வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஆ ஊன்னு கத்த, ஹீரோ என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயின் கால கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு அங்க ஒரே பதட்டமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்ல, அவங்கலாம் ஹீரோவுடைய ஃபேன்ஸ் போல இருக்கு. ஹீரோயின அங்க புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின பார்க்கலான்னு எந்திரிச்சு போவேன். அண்ணி வந்துட்டு அந்த முதியோருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டாங்க. அண்ணியோட வேலையும் ஹீரோ தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கொண்டாந்து வேலையெல்லாம் குடுக்க, ஹீரோவுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ வேலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினிங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள, இங்க பாருங்க நானே வந்துட்டு எக் மாஸ்க் போடணும்னு சொல்லிட்டு நெனச்சேன். நல்ல வேளை நீங்களே முட்டைய என் தலையில உடைச்சிட்டீங்க. ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கீங்க. ஒழுங்கா போயிட்டு படிக்கிற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கருந்து அனுப்ப, இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம மின்னு. ஸோ வந்துட்டு சர்ச்ல ப்ரே பண்ணிட்டு இருக்கான். சர்ச் ஃபாதர் என்னப்பா இவ்ளோ தீவிரமா ப்ரே பண்ணன்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல, பரவாயில்லையே ஃப்ரெண்டுக்காக ப்ரே பண்ணியான்னு கேட்க, இல்ல இல்ல நான் என் ஃப்ரெண்டு நல்லதுக்காகலாம் ப்ரே பண்ணலன்னு சொல்லிட்டு மின்னு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம மின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அந்த ஆர்ச்சரி கேம்ல விளையாடக்குள்ள அந்த சாவி திருடிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அது மின்னு கிட்ட இருந்து தான். ஆனா இது மின்னு தெரிஞ்சுமே தெரியாத மாரி வந்துட்டு ஆக்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் நம்ம ஹீரோயின லவ் பண்ணியிருக்கான் இல்லையா? சின்ன வயசுலயே. ஸோ இப்ப அந்த ஃபிளாஷ்பேக்க மின்னு அங்க யோசிச்சு பார்க்க, ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வர, ஹீரோயினுடைய அப்பா செம்ம கோவத்துல உட்கார்ந்திருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இந்த சீப்பான ஸ்கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் பரப்பி விட்டுட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்க. இத வச்சு தான் என்னோட பிசினஸ நீ சீப்பா வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கியா? இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமான்னு சொல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஹீரோயினுடைய அண்ணனுடைய அம்மாவோட டெத் அனிவர்சரி. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் மதரோடைய டெத் அனிவர்சரி. ஹீரோயினுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயின் தான் அவரோட மகன் தெரியாம, யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாரி வந்துட்டு நான் இவங்களுடைய பொண்ணு தான் நானு. நீங்க தான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஸ்டெப் மதர் என்ன பண்றாங்க, ஆக்சுவலி ஸ்டெப் மதர் இல்ல, இவங்க ஒய்ஃப் தான். ஹீரோயினுடைய அம்மா தான் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே ஸோ பிரெக்னன்ட் ஆயி ஹீரோயின பெத்தெடுத்து இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு அன்னைக்கே அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஹீரோயின் மொத நாள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே. அதுலேருந்து தான் அவங்களுக்கு ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஹீரோயின சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஹீரோயின் என்னதான் நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல நல்லதா வந்துட்டு எது பண்ணாலும் சரி, அவரு கொஞ்சம் கூட மூஞ்சு குடுத்து கூட ஹீரோயின்ட்ட பேச மாட்டாரு. இப்ப இந்த ஃபிளாஷ்பேக்லாம் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, இப்ப ஹீரோயினுடைய அப்பா ஒழுங்கா என்னோட கம்பெனிய என்கிட்டயே குடுத்துரு, ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ ஜாப சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் முடியாது. இது வந்துட்டு என்னுடைய கம்பெனி. நான் தான் வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால வந்துட்டு இத குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய பேரையே சொல்லி சொல்ல, அப்பாவுக்கு கோவம் வந்து ஹீரோயின திட்ட வராரு. ஆனா எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பா போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து கரெக்ட்டா நம்ம ஹீரோ கால் பண்றான். சோ ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அப்புறமா பேசட்டுமான்னு கேட்க, எடுத்தோனே நம்ம ஹீரோ ஹலோ சொல்லாம நீ நல்லா இருக்கியான்னு கேட்க, ஒரு மாரி ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. இதுக்கு முன்னாடி யாருமே பாசமா இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன்னு கால கட் பண்ணிட, ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஹீரோயின் ஏதோ பிரச்சனைல இருக்கான்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னதான் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க அப்பா அவனுடைய அண்ணனுக்கு தான் வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு தேவையானதை ஹீரோயினே தான் வாய திறந்து, ஸ்கூல் டைம்ல எனக்கு சைக்கிள் வேணும், அவனை விடவும் எனக்கு நல்ல பைக் வேணும், அவனை விடவும் எனக்கு நல்ல வந்துட்டு வீடு வேணும், அவனை விடவும் எனக்கு நல்ல ஒரு கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க. என்னதான் கேட்டு வாங்கியிருந்தாலும் அது அவங்களுடைய உரிமை இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே என்னோட கம்பெனியை நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க போல இருக்குன்னு பேஸ்பால் பேட் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கதவை வந்துட்டு திறக்க, பார்த்தா ஹீரோ இருக்கான். ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகி, என்ன நீங்க தனியா வந்தீங்களா? அதுவும் நைட் நேரத்துல உங்க அசிஸ்டன்ட் எங்கன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்க, ஹீரோ உடனே என்ன வீட்டுக்குள்ளே பேஸ்பால் விளையாடுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயினுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருக்கான் சாப்பாடு எல்லாம். இதை பார்த்துட்டு ஹீரோயின், இதை போயிட்டு நீங்களே வாங்குனீங்கன்னு கேட்க, பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் எல்லாம் சொல்ல, அங்க இருக்கவங்களே ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. சோ இப்போ இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அரண்மனையில இல்லாததை பார்த்து அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறான். ஐயையோ ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அசிஸ்டன்ட் வந்துட்டு தலைவடிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ கூலா உட்காந்து ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட ஃபேன்ஸ்லாம் வந்தாங்க, என் தலையில முட்டையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க தெரியுமா, நான் ஏதோ உன்னை கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே முட்டை அடிச்சது வலிச்சுதான்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இன்னும் இம்ப்ரெசிவ் ஆயிடுது. என்னையா இவன் இப்படி கேர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம கிங்குடைய பர்த்டேக்கு ஹீரோயின்
ஹீரோயின் வந்தப்ப அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கோ கால் பண்ணி எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோவுடைய ஃபேன்ஸ்லாம் ஹீரோயின புல்லி பண்ணதுனால ஹீரோ அவனோட பிரைவேட் பிளேஸ்க்கே ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டான். அங்க வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட செம்ம லவ்வி டப்பி கப்பிள்ஸ் மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக வேலைக்காரங்க முன்னாடி ஹீரோ கிட்ட ஒட்டிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு வேலைக்காரங்க ஷாக் ஆவ. ஒரு வேலைக்கார மட்டும் நம்ம ஹீரோயினை ரூமுக்கு கொண்டாந்து விட்டுட்டு இந்த மாதிரி அவனுடைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் தான் கிம் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பையனா. ஸோ இவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் கிம் அப்படின்றாங்க. நம்ம இவனை கிம்னே கூப்பிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ கிம் என்ன பண்றான், நான் காலையில உங்களுக்கு அரண்மனையை சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் உங்களை மகாராணின்னு கூப்பிடலாமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு ரெக்க கட்டி பறக்குது மனசு. இப்போ ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ கால் பண்ணி என்ன பண்றேன்னு கேட்க ஹீரோ இந்த மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் போயிடுறாங்க. அதே கிம் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை தான் இந்த ஹீரோவுடைய அண்ணி வந்துட்டு ஹீரோயின் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு தூது பொண்ணா வச்சிருக்காங்க இல்லையா? அந்த தூது பொண்ணு ஹீரோயின் ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சோடனே அண்ணி கிட்ட போயிட்டு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வெட்டியா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் என்ன பிடிச்சது, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்க ஹீரோ உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுக்கப்புறமா நிறைய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல ஐயா இதெல்லாம் சொன்னதுனால தானே நீ என்ன ரிஜெக்ட் பண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோ இல்ல நான் அரியணை ஏற விரும்பினா கண்டிப்பா இந்த உலகமே என்னை எதிர்த்து நிற்கும், நீ ஒரு ஆள் தான் என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னையா இவன் நம்மள இப்படி வச்சிருக்கான் மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லி யோசிக்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூதாதையர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதுக்கான ஃபங்க்ஷன் ரிச்சுவல்ஸ் போல இருக்கு. அதுக்கு அண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட பிளேஸ்ல ஏகப்பட்ட போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. கிம் என்ன பண்றான், இந்த மாதிரி மகாராணி மகாராணி ஒரு நிமிஷம் எந்திரிங்களேன் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி இது ஹீரோவுடைய பிரைவேட் பிளேஸ்ன்றதுனால வேலைக்காரங்கெல்லாம் அந்த போலீஸை உள்ள போக விட மாட்டேன்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க வேலைக்காரங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்ல ஹீரோயின் நான் என்ன பண்ணேன்னு கேட்க அது வந்து இந்த மாதிரி நீங்க கிங்கோடைய பர்த்டே அன்னைக்கு நீங்க பிரைவேட் பிளேஸ்க்கு அதாவது வந்துட்டு ராஜாக்கள் ராணிகள் மட்டும் போற இடத்துக்கு நீங்க வந்துட்டு போயிருந்தீங்க, எதுக்கு அங்க போனீங்கன்னு கேட்க ஹீரோயின் நான் ஹீரோ கூட தான் ஏன் இருந்தேன்னு சொல்ல வரதுக்குள்ள அதுக்குள்ளே போலீஸ்காரங்க அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கும் போயிட்டு என்னென்னத்தையோ திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா என்னையா இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவை காண்டாக்ட் பண்ணுமேன்னு சொல்லி யோசிக்க ஆனா ஹீரோயினை ஃபோன் கால் கூட பண்ண விட மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு போனை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு ஃபோன் பண்ண வர ரெஸ்ட் ரூம்ல பாருங்க நம்ம கிம்முடைய ஒரு இது அங்கேயும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்றான். ஹீரோயினா ஹீரோ கிட்ட பேசணும்டான்னு சொல்ல ஹீரோ ரிச்சுவல்ஸ்க்கு போயிருக்கான், கண்டிப்பா இப்ப ஹீரோ கிட்ட பேச முடியாது, ஹீரோ கையில போனே இருக்காதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக அனுப்ப ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம ஹீரோயின் கிம் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோ பார்க்கறதுக்காக போவ ஆனா உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் விட மாட்டேன்றாங்க. கிம் ஓடி வந்து நம்ம ஹீரோவுடைய ஒரு ஐடி கார்டு டேக் மாதிரி ஒன்னு காமிச்சு ஹீரோ தான் எங்களை இன்வைட் பண்ணாரு உள்ள விடுங்கன்னு சொல்ல அப்பதான் உள்ள விடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்ட் ரூம்ல ஹீரோவுடைய ஒரு ஐடி கார்டை மறைச்சு வச்சிருப்பாங்க. இதை கொடுத்தது நம்ம ஹீரோ தான். உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரக்குள்ள இந்த கார்டை காமிச்சு என்ன நீ பார்க்கலாம், உன்னால என்ன காண்டாக்ட் பண்ண முடியாம டைம்லன்னு சொல்ல ஹீரோயின் அந்த கார்டை கிம் கிட்ட கொடுத்து சீக்கிரமா போயிட்டு நீயும் என்னோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோ காண்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்ல கிம்மும் அசிஸ்டன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ் நடக்கிற அந்த இடத்துக்கு போக முடியல போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா யோசிச்சு அங்க வந்துட்டு சைட்ல ஒரு கார்டு நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அவன் ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்கி நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட விஷயத்த சொல்ல அசிஸ்டன்ட் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டான் விஷயத்த. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இல்லையா அவங்க கிட்ட வர இப்ப ஹீரோயின் போயிட்டு ஓடி போயிட்டு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிக்க ஹீரோ யாருக்கு உங்களுக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு அண்ணி வந்து நான் தான், ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு கிங்கோடைய அரண்மனை எரியறப்ப அந்த ரூம் எரியறப்ப ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருந்தா, இவ எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தா, இவளுடைய நடவடிக்கையே சரியில்லை, இவளுடைய சஸ்பீஷியஸான வேலையினால தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கம்பெனியெல்லாம் நான் ரெப்புடேஷனை கம்மி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஹீரோயின் யாரு கம்பெனி மேல கை வைக்க வரேன்னு அன்னிக்கிட்ட சண்டைக்கு போவ ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி அவ மேல சந்தேகப்படுறது என் மேல சந்தேகப்படுற மாதிரி அவ எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்ல ஓ உனக்கு அவ்வளோ வந்துட்டு கான்ஃபிடன்ஸான்னு கேட்க ஆமா என்ன அவ கட்டிக்க போறவ சோ எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்ல உடனே ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினோட அசிஸ்டன்ட பார்த்து கண்ணை காமிக்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வேணும்னே நம்ம ஹீரோயினுடைய காலை வந்துட்டு தட்டி விட ஹீரோயின் மயக்க போடுற மாதிரி நடிக்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு எதுவா இருந்தாலும் என்னோட ரூமுக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கோங்க, ஆனா இவ மேல சந்தேகப்படுறது என் மேல சந்தேகப்படுற மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே நம்ம ஹீரோயின் மேல
லவ் பெருக்கெடுத்து ஓடுற மாரி காமிச்சுக்கிட்டு, ஹீரோயின கூட்டு வந்து பெட்ல டபாகடின்னு போட்டு, "போதும் போதும் தூங்குனது எந்திரி, அதாவது நடிச்சது எந்திரின்னு" சொல்ல, ஹீரோயின், "யோவ்! என்னம்மா நடிக்கிற நீ உன் அண்ணி முன்னாடி? பரவால்ல உன் அண்ணி செம்ம வில்லியா தான் இருக்கா. பாரேன் அன்னைக்கு நான் சும்மா டவர் கிடைக்கலன்னு வந்தா என் மேலயே பழிய போட்டுருச்சு உங்க அண்ணின்னு" சொல்ல, "பரவால்ல பரவால்ல இருக்கட்டும். பரவால்ல இன்னைக்கு நீ வேற மாரி வந்துட்டு விஷயத்த ஹேண்டில் பண்ண" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், "உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அண்ணிகிட்ட நீ பேசிட்டு இருக்க டைமு நீ என்ன தூக்குனது கண்டிப்பா இந்நேரம் வந்துட்டு அரண்மனை ஃபுல்லா பரவியிருக்கும். நீயும் நானும் உண்மையா தான் லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கன்னு" சொல்ல, அதே மாரி வேலைக்காரங்கலாம், "ஹீரோ எப்படி தெரியுமா ஹீரோயின கேட்ச் புடிச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியே எதிர்த்து பேசினான்னு சொல்லிட்டு அரண்மனை ஃபுல்லா இந்த நியூஸ் பரவ, இப்ப இதனால நம்ம ஹீரோயினுடைய அண்ணி செம்மையா கோவத்துல ஆயிடுறாங்க. உடனே அவங்களுடைய வேலைக்காரங்க கிட்ட, "உண்மையாவே ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்களா? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு" சொல்ல, உடனே வந்துட்டு கோர்ட் லேடி, "இல்ல ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையா தான் லவ் பண்றாங்க போல இருக்கு. எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு" சொல்லிட்டு அந்த கோர்ட் லேடியே சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ, "நீ என்னோட பிரைவேட் பிளேஸ்க்கு மறுபடியும் போ. இதுக்கப்புறம் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு" சொல்லிட்டு ஹீரோவே கார் கதவெல்லாம் திறந்து விடுறான். இத மறுபடியும் வேலைக்காரங்கலாம் பார்த்துக்கிட்டு குசு குசுன்னு, "எவ்ளோ லவ் பாரேன் இவங்களுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின், அதாவது ஹீரோவுடைய அந்த பிரைவேட் பிளேஸ்க்கு வந்த உடனே நம்ம கிம்ம தான் செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க. "வேற லெவல்ல பண்ணிட்ட. பாத்ரூம்ல நான் குடுத்த டேக்க வச்சு எப்படியோ போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்ட நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை தட்டலாம் குடுக்க. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் லைட்டா பிரேக் ஆவுறாங்க. ஹீரோ ஒரு மாரி ரொமான்ஸா தூக்குனா இல்லையா? அது நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் டச்சிங் ஆயி, குளிச்சுட்டுலாம் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி என்ன பண்றன்னு கேட்க, ஹீரோ எப்பயும் போல வேல தாம்மா செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, "நீ எனக்கு பண்ண இன்னைக்கு ஹெல்ப்புக்காக உனக்கு நான் ஒண்ணு பண்றேன்னு" சொல்லிட்டு, இப்ப அந்த ராத்திரின்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு எதையோ வாங்கிட்டு வந்து அரண்மனைக்கு வெளிய நின்னுகிட்டு, "இந்த மாரி வந்துட்டு நான் உன்ன பார்க்க வந்திருக்கேன் வரியான்னு?" கேட்க, ஹீரோவால இந்த நேரத்துல வெளிய வர முடியாது இல்லையா? அதனால நம்ம ஹீரோ மதில் சுவர்லாம் ஏறி நின்னு ஹீரோயின பார்க்கறதுக்காக ஏறி நிக்க, ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட, "இந்தா இந்தா உனக்காக நான் போயிட்டு கேப்பச்சினோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா குடி ஓகேவா? கண்டிப்பா வந்துட்டு நீ வேலை செஞ்சுட்டு இருப்ப, கண் முழிச்சுட்டு இருப்ப. அதனால உனக்கு ரொம்ப பாடி வீக்கா ஃபீல் ஆகும். அதனால உனக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையும் குடிச்சிட்டு, காஃபியும் குடிச்சிட்டு நிம்மதியா வேலை செய்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச, இத பார்த்து நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ ஒரு மாரி வந்துட்டு பண்ணிட்டு ஹீரோயினுடைய கன்னத்த பிடிச்சு ஹீரோயினுக்கு கிஸ் குடுத்துறான். டக்குன்னு அப்படியே லைட்டா விலகி ஹீரோயினோட கன்னத்து பக்கத்துல போயிட்டு, "இந்த மாரி நம்மள யாரோ ஃபோட்டோ எடுக்குறாங்க. அதனால தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு ஹீரோவ கத்துவாங்கன்னு பார்த்தா, "அப்படியா? சரி ஓகே, ஓகே. அப்ப நான் ஆங்கிள் சரியா இல்ல. மறுபடியும் கிஸ் பண்ணு. நான் ஒழுங்கா நின்னுக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது. "என்னம்மா இவ இப்படி பண்றா?" அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ இப்ப இந்த கிஸ் நியூஸும் செம்மையா பரவிடுது. ஸோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு மீட்டிங்க்கு வந்திருக்கான். அங்க மின்னும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கிங்கு கிட்ட பேசிட்டு இருந்தார் இல்லையா ஒரு தாத்தா அடிக்கடி. இப்போதைக்கு நம்ம அவர அங்கிள்ன்னு கூப்பிட்டுக்கலாம் ஓகேவா? ஸோ அங்கிளும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த மாரி வந்துட்டு ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஏதாவது ஐடியாஸ் இருந்தா குடுங்கன்னு சொல்ல, ஐடியாலாம் இருக்கட்டும். ஆக்சுவலி என்னன்னா, நீங்க வந்துட்டு அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரைவேட் பிளேஸ்ல தங்க வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இது தப்பு இல்ல. பட் இருந்தாலும் வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா இல்ல. ஏன்னா அந்த பொண்ணும் வந்துட்டு அரச குடும்பத்த சார்ந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மின் என்ன சொல்றான், ரூமர்ஸ்லாம் தடுக்கணும் அப்டின்னா, நீங்க அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லுங்க. மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு லவ் வரதும், பிரேக்கப் ஆவறதும் சகஜம் தானே. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்டின்ற மாரி சொன்னா, இன்னும் கொஞ்சம் ரூமர்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும். பத்தாததுக்கு வந்துட்டு அவங்க இந்த மாரி வந்துட்டு உங்களோட பிரைவேட் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் ஓகே. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா நீங்க வந்துட்டு இது அரண்மனையிலேயே தங்குங்க. அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம மின்னு சொல்றான். இத கேட்டுட்டு நம்ம ஹீரோ லைட்டா மின்ன முறைக்கிறான். ஸோ இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்குடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க கத்துறாங்க. "நீங்க எப்படி இந்த மாரி வந்துட்டு ஆர்டர் அப்ரூவல் பண்ணலாம்? நான் உங்கள எதுக்காக அனுப்பிச்சு வச்சேன்? நீங்க வந்துட்டு அந்த பொண்ண இங்கருந்து அனுப்பணுன்றதுக்காக தான் அனுப்பிச்சு வச்சேன்னு" சொல்ல, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராணியோடைய ஆள் போல இருக்கு. உடனே இவர் என்ன சொல்றாரு இந்த அங்கிள், "சரி, சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த பொண்ண நான் வந்துட்டு இங்கருந்து அனுப்ப ட்ரை பண்றேன். நீ ஊன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுன்றாங்க." ஸோ இவர் ஏதோ ஹீரோ என்ன பண்ண போறாரு போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரொஃபசர் பேசிட்டு இருக்காரு. யார் இந்த புரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேலைக்காரங்க கிட்ட கேட்க, வேலைக்காரங்கலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாரி அரண்மனையில இருந்தவர் தான் இவரு. ஸோ இவர் வந்துட்டு இப்ப வேலையில இல்ல. ஏன்னா லாஸ்ட்டா நம்ம ஹீரோவுடைய அண்ணன் இறந்தார் இல்லையா? அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புனாங்க. ஆனா அவர் மட்டும் அது ஒரு மர்டர்ன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல ஹீரோ ஹீரோயினோட அந்த கிஸ் ஃபோட்டோவ காமிக்க, ஹீரோயின் இத பார்த்துட்டு, "நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன்ல, நான் ஒழுங்கா நிக்கல. ஆங்கிள்
சரியா இல்லன்னு பாரு, இப்போ ஒழுங்காவே போஸ் தெரியல பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, இத கேட்டுட்டு ஹீரோ சிரிக்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அவங்களுடைய வந்துட்டு நாக்கால உதட்ட டச் பண்ண, இத பார்த்தோன்னே ஹீரோவுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்த கிஸ் ஞாபகம் வந்துடுது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து, நீ ஃப்ரீயா இருக்கியா, நம்ம வெளியே போலாமான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாம, ஏன் எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்க, அட வாயேன், நான் பக்கத்துல வந்துட்டு ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், வா அந்த மேட்சுக்கு போயிட்டு வரலான்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, கிம்மு கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப பார்க்கவே லக்ஸுரியா இருக்கணும், எக்ஸ்பென்சிவா என்ன ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் கூட நின்றுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வந்துட்டு, இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மேட்ச் பார்க்க போறீங்கன்னு சொல்றீங்களேன்னு சொல்ல, ஹீரோ உடனே சொல்றதை மட்டும் செய்டா, எல்லா கேன்சலையும் எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ரெடி ஆகி வர, ஹீரோ ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம கிம் என்ன பண்றான், அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்காங்கல்லன்னு சொல்ல, ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன வந்துட்டு இந்த மாதிரி ரெடி ஆகி வந்திருக்க, நீ போயிட்டு கேஷுவலா எப்பயுமே ரெடி ஆகிட்டு வர மாதிரி வா போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே போயிட்டு நார்மலா வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டு வர, ஹீரோ இப்பதான் பார்க்க அழகா இருக்க, வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவ. ஹீரோயின் போற வழியில கார்ல கண்ணாடி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி கண்ணாடியை பிடிக்க வைக்க, இதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட், ஏமா கண்ணை பிடிக்க வேண்டிய கையால கண்ணாடியை பிடிக்க வச்சிட்டாலே இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள யோசிக்க, கண்ணாடியெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்ச நேரம் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், என்னதான் தலை சீவ போனாலும் தலையெல்லாம் சீவி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அழக ரசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஹீரோயின் அப்படி இப்படின்னு அழக ரசிச்சுட்டு இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சிரிப்பே வந்துடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுற அந்த டோர்னமெண்ட் இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோக்காக ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வராங்க. ஹீரோவை போட்டுக்க சொல்லி கொடுக்க, டக்குன்னு அசிஸ்டன்ட், இதெல்லாம் வந்துட்டு பிரின்ஸ் போடக்கூடாது, ஏன்னா அப்புறம் வந்துட்டு இதை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும், ஸோ வந்துட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்ப இந்தா நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு போவ. ஹீரோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலஸ் ஆயிடுறான். டக்குன்னு டிஷர்ட்டை வந்துட்டு ஹீரோ பிடுங்கி வச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆவ, ஹீரோயினுடைய அண்ணனும் அண்ணியும் இருக்காங்க. அண்ணி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கிட்ட, அங்க பாரு ஹீரோ வரான் போய் பேசுன்னு சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் போயிட்டு ஹீரோ கிட்ட பேச வர, அசிஸ்டன்ட் நடுவில் வந்து நின்னுக்கிறான். ஹீரோயின் இது என்னோட அண்ணன் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கை கொடுக்க, அவன் பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கான். ஹீரோ டக்குன்னு ஐயோ கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை விளக்கிக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பெரிய டிவி ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா மின்ன பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பால் போட்டு ஸ்டார்ட் பண்றது மின் தான் போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் மின் ஜாங் மின் ஜாங்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுது. இப்போ இதே கேமை வந்துட்டு நம்ம குட்டி பையன் கிங்கும் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து வேலைக்காரங்க வந்து, கிங் நீங்க இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, இது மட்டும் வந்துட்டு ராஜமாதாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாவம் சின்ன பிள்ளையும் அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மின் என்ன பண்றான், ஹீரோயின் பக்கத்தில் வர, அங்கே இருக்கிற ஒரு பெரிய டிவியில் நம்ம ஹீரோயின் ஹீரோ மின்னு சொல்லிட்டு 3 பேருமே தெரியுறாங்க. ஹீரோ இங்கே தனியாக உட்காரலாம் ஹீரோயின் கூட தான் நினச்சிருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மின்னும் கூட உட்காந்தனால இன்னும் கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுறான். ஹீரோயின் இந்தா சாப்பிடுன்னு சொல்ல, ஹீரோ வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா வெளி ஃபுட்லாம் நம்ம ஹீரோ சாப்பிட மாட்டான் போல இருக்கு. இப்போ உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஹீரோவை கிஸ் பண்ணுங்கன்னு ஆடியன்ஸ்லாம் கத்த, ஹீரோயின் உடனே அவங்களுடைய ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை எங்களுக்குன்னு வெக்கமான சூடு சொர்ணெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைப் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் போவ, மின் உடனே நம்ம டின்னருக்கு போகலாமான்னு கேட்க, ஹீரோயின் லாஸ்ட் டைம் போனோமே அப்படியா, சரி சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு கிட்ட ஓகே சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட நீ மட்டும் அரண்மனைக்கு போ, இந்த மாதிரி நான் மின் கூட டின்னர் முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோ நானும் வரேன்றாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, உள்ள சாப்பாடு கொடுத்தா வாங்க மாட்டேன்றான், இப்போ டின்னருக்கு வரேன்றானேன்னு சொல்லிட்டு சரி வா போலான்னு சொல்ல, ஹீரோயின் எட்டி எட்டி பார்த்து கேமராவுக்கு வந்துட்டு டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்க செம்ம காமெடியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ அதுக்கப்புறம் மின் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஆனால் எதுவும் சாப்பிடல. ஹீரோயின் சாப்பிடப்பான்னு சொல்ல, ஹீரோ உடனே இல்லை இல்லை நான் ரா ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒத்துக்காது, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு பாலிசியில் கிடையாது, இந்த மாதிரி பிரின்ஸோ இல்லை வந்துட்டு அரச குடும்பத்தை சார்ந்தவங்களோ ரா ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, உடனே நம்ம மின்னு கலாய்க்கிற மாதிரி, இந்த மாதிரி நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அவனை கல்யாணம் பண்ணுனா நீ அப்படின்னு சொல்ல, இப்படி நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அண்ணனும் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அரசர்கள் மட்டுமே போடக்கூடிய ஒரு கோட்டு போல இருக்கு. அதை நம்ம ஹீரோவுடைய அண்ணன் போட்டிருக்க, ஹீரோ சின்ன பிள்ளையா வந்துட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டு அந்த கோட்டை நான் போட்டுக்கிட்டுமான்னு சொல்ல அண்ணன் போட்டு விடுறான். இப்போ இதை போயிட்டு அவங்க அப்பா கிட்ட காமிக்கலான்னு போவ, அப்பா வந்து பொழிச்சுன்னு ஒரு அரைஞ்சு, உன்னுடைய தகுதியை நீ தெரிஞ்சுக்கோ, நீ எல்லாம் அரசர் வந்துட்டு ஆகவே கூடாது, எப்பயுமே அரசருக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம பொழிச்சுன்னு அரைஞ்சிருக்காரு போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே மைண்ட் வைஸ்ல யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இப்போ அப்படியே வளர்ந்து வளர்ந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிய ஹீரோ டக்குன்னு வந்துட்டு என்ன பண்றான், ஹீரோயின்காக ஒரு பிளேட்ல வந்துட்டு அந்த ரா ஃபுட்லாம் எடுத்து வச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இதெல்லாம் சாப்பிட முடியாது, இப்பவே ஆசை தீர சாப்பிட்டுக்கோ இந்தா
அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட குடுக்க, ஹீரோயினும் ஐயய்யோ! இன்னும் என்னலாம் பாடுபட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட சாப்பிட, இப்ப ஹீரோ அவனுடைய பேலஸ்க்கு வந்துடுறான். அங்க வந்த கோர்ட் லேடி என்ன பண்றாங்க ஹீரோ கிட்ட, இந்த மாரி வந்துட்டு ஹீரோயினுக்கு நான் ஒழுக்கத்த கத்து தரணும். அவங்க எப்படி நடந்துக்கணும், போணும்னு சொல்லிட்டு டிசிப்ளின் எல்லாம் நான் கத்துக் குடுக்கணும். நீங்க எனக்கு அதுக்கு பெர்மிஷன் குடுக்கணும்னு சொல்ல, இவர அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டெரர் பீஸா தான் இருக்கான் பார்க்கறதுக்கு. ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. இவங்கள பார்த்துட்டு வேலைக்காரங்களே பயப்படுறாங்கன்னா பாருங்களேன். அவ்ளோ டெரர் பீஸ் போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினா அசால்ட்டா இவங்கள லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்றாங்க. உடனே ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, "இன்னைக்கு என்னலாம் ஷெட்யூல் இருக்குன்னு செக்ரட்டரிட்ட கேட்டுக்கிட்டே, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது பாய்" அப்படின்னு சொல்லிட்டு போவ, அவங்க பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. "ஒரு நிமிஷம் நில்லுங்க, நில்லுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி, "இந்த மாரி வந்து லேடி சோய் வந்திருக்காங்க. எனக்கு ஏதோ டிசிப்ளின் சொல்லிக் குடுக்குறாங்களாமே. நான் என்ன டிசிப்ளின் இல்லாம இருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோட்ட கோவப்பட, ஹீரோ உடனே அவங்க கொஞ்சம் இரிட்டேட்டிங் பெர்சன் தான். கொஞ்சம் சமாளிச்சுக்கோ எனக்காகன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இவ்ளோ சிரிச்சு சிரிச்சு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கத அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, "உண்மையாவே நீங்க 2 பேரும் ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணிக்கலையா? எனக்கு என்னமோ வந்துட்டு நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஜோடி மாரி தெரியுது. ஸ்கூல் டைம்ல உண்மையாவே உங்களுக்கு ஒண்ணும் இல்லையான்னு" சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க கலாய்ச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் அந்த கிஸ் மேட்டர தான் சொல்றாங்க. "என்ன அந்த கிஸ் செம்ம ரியலா இருந்துச்சு. என்ன உன்னோட சீக்ஸ் எல்லாம் செம்ம பிங்கிஷா, பிளட்டிஷா வந்துட்டு ஆச்சு. உண்மையாவே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டீங்களான்னு" கேட்க, ஹீரோயினும் அந்த கிஸ்ஸ யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நியூ கிளாத்ஸ்லாம் வாங்கணும். அந்த மாரி வந்துட்டு ஸ்டாக்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்றாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அண்ணனும், அண்ணியும் வந்துட்டு ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "பேபி இந்த மாரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா அப்புறம் வந்துட்டு அவ உன்ன விட பெரிய ஆளா ஆயிடுவாளேன்னு" சொல்ல, இவ வந்துட்டு என்ன சொல்றா, "இல்ல, இல்ல உன்னோட பிசினஸ் வளரணும்னா ஹீரோயின் ஹீரோவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ மட்டும் ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளால ஒழுங்கா பிசினஸ் பார்க்க முடியாது. அவளால வந்துட்டு இந்த சீப்பான அந்த மார்க்கெட்டிங்லாம் பண்ணி அவளோட பிசினஸ கொண்டு போ முடியாது. அதனால ஹீரோயினும் ஹீரோவும் கல்யாணம் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு சம்மதிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேற ஒரு கார்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, "என்னாச்சு உன்னோட காருக்குன்னு" சொல்ல, "என்னோட காருக்கா யார் என்னன்னே தெரியல. வர வர என் கார பிடிச்சு இடிச்சிடுறாங்க. ஏதா ஒண்ணு ஆயிடுது. அதனால ஹீரோ அவனோட கார குடுத்துருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க பாருங்க. இப்ப வேலைக்காரங்கலாம் ஓடி வந்து ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் வாங்க. காலையில நின்னுட்டு இருந்தாங்க அந்த லேடி சோய். இன்னுமே அங்க தான் நின்னுட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் வந்த உடனே மொறன்னு மொறச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஈ ஈன்னு பல்ல காமிக்க, "உள்ள வாங்க உங்களுக்கு டிசிப்ளின் கிளாஸ் எடுக்கணும்னு" சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும்னு சொல்லி தர, ஹீரோயினா அங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க நடந்து காமிங்கன்னு சொல்ல, ஹீரோயின் மட்டுக்கு அங்க காமெடி பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அர்த்தராத்திரில போட்டு இந்த ராஜமாதா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்க சிரிச்சு சிரிச்சே வந்துட்டு, சூப்பர் இப்படிதான் பண்ணோன்றாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம லேடி சோய இவங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. லேடி சோய் நெனைக்கிறாங்க, நம்ம இவள வச்சு செய்யணும்னு நெனச்சா, இவ நம்மள வச்சு செஞ்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அவங்க சொல்றதையும் கேட்க முடியாம, சொல்றத கேட்காம இருக்கவும் முடியாம, பாவம் அவங்க அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்ப டக்குன்னு ஹீரோ வரான் பாருங்க. ஓடி வந்து நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிட்டு, "காலையிலேருந்து எனக்கு செம்ம வேலை. இதுல இவங்க வேற என்ன டார்ச்சர் பண்றாங்க. தயவு செஞ்சு இவங்கள இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுப்பா. என்னால முடியலன்னு" சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா கிளாஸும் முடிஞ்சிருச்சான்னு சொல்ல, "இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னு" சொல்றாங்க பாருங்க. "சரி என் கூட நீங்க அரண்மனைக்கு வாங்க. இது என்னோட ஆர்டர்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, லேடி ஜோய் பார்க்குறாங்க. இவ தான் போயிட்டு காதுல ஏதாவது ஊதியிருப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அங்க வந்துட்டு லைட்டா சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பேலஸ்க்கு வந்தோனே மின்னு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கேட்குறாங்க, "இந்த மாரி உன்னால என்ன ஸ்டாப் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இது கேமாவும் நம்ம ஹீரோ கேட்குறான். பத்தாததுக்கு "என்னோட கல்யாணத்த நீ ஸ்டாப் பண்ண போறியாவுன்னு" இப்படி டபுள் மீனிங்ல கேட்க, இல்ல நான் ஏன் வந்துட்டு ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கேம்ல ஜெயிச்சிடுறான். இந்த மாரி "நான் உங்கள கொலாப்ஸ் பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ மின்ன பார்க்க, மின்னு உடனே வந்துட்டு, "லாஸ்ட் டைம் நடந்த தீ விபத்த பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கேஸ நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பர்சனலா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம லேடி சோயி மறுபடியும் ஹீரோயின உட்கார வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி மூதாதையர்கள்லாம் இறந்தத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவுடைய அண்ணன் இருக்கா இல்லையா? அவங்களுடைய அம்மா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க ஆக்சிடென்ட்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோவுடைய வந்துட்டு
அப்பா இறந்து போயிருக்காங்க. அதாவது கிங் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுடைய அண்ணன் இறந்து போயிருக்கான். இது 3 வந்துட்டு இறப்புலயுமே ஹீரோ பெருசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாதிப்படைஞ்சு அழுவுற மாரி பெருசா ரியாக்ட் ஆவுற மாரி காமிக்கவே இல்ல. இப்ப இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த லேடி சோ என்ன பண்ணாங்க, ஹீரோயின்ட்ட பாடமா எடுத்துட்டு இருக்க. அங்க ஹீரோ அழுவுறானோ இல்லையோ, இங்க நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே, இதுக்கு மேல இந்த சோக கதைய என்னால கேட்க முடியல தாய்க்குலமேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிடுறாங்க வேணும்னே. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க, Googleல உட்காந்து சர்ச் பண்றாங்க. யார் யார் எப்பப்பலாம் செத்தாங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணா, ஹீரோ ஃபோன் எடுக்கல. என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அண்ணி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். அண்ணி வந்துட்டு கிம் ஃபேமிலிலேருந்து ஒரு பொண்ண வந்துட்டு 2வது எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு பொண்ண கூப்ட்டுருப்பாங்கன்னு. அந்த பொண்ண நம்ம ஹீரோட்ட காமிச்சு, இதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஏதோ டின்னர் பார்ட்டி நடக்க போது போல இருக்கு. அந்த பார்ட்டிக்கு என்னால வர முடியல. ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. இந்த பொண்ண எனக்கு பதிலா கூட்டிட்டு போன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வேலைக்காரங்கள கூப்பிட்டு, இந்த மாரி அண்ணிக்கு வந்துட்டு ஒழுங்கா மாத்திரை வந்துட்டு குடுங்க. அதுவும் இல்லாம ஒரு நாளைக்கு 3 தடவ டாக்டர செக்கப் பண்றதுக்கு கூப்பிடுங்க. எங்க அண்ணியோடைய உடம்பு டின்னருக்குள்ள சரியாகணும்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல சொல்லிட்டு இருக்கான். இப்போ உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு, சரி ஓகே உங்களுக்கு டின்னருக்குள்ள கண்டிப்பா வந்துட்டு உடம்பு சரியாயிடும். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவ. இப்ப இத பார்த்து அந்த கிம் ஃபேமிலில இருக்க அந்த பொண்ணு, இந்த மாரி ஹீரோ கோவப்பட்டு போறாரே அப்படின்னு சொல்ல, இவன கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். கொஞ்சம் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவங்க ஒரு பொண்ண செட் பண்ணி ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தானே இவங்க வந்துட்டு ஹீரோவ ஆள முடியும். அதனால போல இருக்கு. இப்போ கோவத்துல ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி எங்க அண்ணி காமிச்ச அந்த பொண்ணு யார் என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட் ஹீரோயின் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்ல 3 தடவை ஹீரோயின் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ கால் பேக் பண்ண, இப்போ ஹீரோயினுக்கு கோவம் வருது, ஹீரோட்ட கோவமா பேசலான்னு. ஆனா என்ன பண்றது, நம்ம ஹீரோயின் அமைதியா, இங்க பாரு நீ ஏதோ ஒர்க்ல இருக்கன்னு எனக்கு தெரியும், சரி ஓகே உனக்காக நான் இருக்கேன், எப்பயுமே உன் கூட நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி லைட்டா ஆறுதலா இருக்கு. ஹீரோயினுக்கு வந்துட்டு இது எதுக்கு சொல்றேன்னு தெரியல. ஆனா அவங்க ஏதோ நார்மலா தான் சொல்றாங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோ கோவத்துல இருந்ததுனால இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நான் என்னோட பிரைவேட் பிளேஸுக்கு போறேன்னு சொல்ல, ஐயோ மின்னு உங்களை அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் இங்க முழிக்கிறான். ஐயோ போனா மின்னு திட்டுவான், போலனா பிரின்ஸ் திட்டுவாரு, என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க குழம்பிட்டு இருக்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிங்க கூட்டு போறதுக்காக கார் வந்திருக்கு. கிங் அமைதியா நடந்து வர, அப்ப 3 பசங்க தெரியாம கிங்க இடிச்சிடுறாங்க. பயப்படுறாங்க அவங்க செமையா. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்கல போல இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, சின்ன பிள்ளை இல்லையா, பத்தாததுக்கு கிங் வேற. அதனால வந்துட்டு இவங்க 3 பேருமே பயந்துட்டு சாரி கேட்க, பரவால்ல பரவால்ல விளையாடிட்டு தானே கீழ போட்டீங்கன்னு அந்த பசங்க கூட அவங்க நார்மலா பேச, டக்குன்னு நம்ம மின்னு வந்துடுறான். வீட்டுக்கு போலாமான்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தை இல்லையா, மத்த குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்கிறதாங்க ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கூட நடக்க மாட்டேந்தேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை அங்க வருத்தப்பட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின லேடி சோய் போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கணும், ஆனா ஷோல்டர் தூக்கக்கூடாது, தலை ஆடக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே நடக்கணும்னு சொல்லிட்டு தலை மேல ஒரு தட்டு, 2 ஷோல்டர்ல வந்துட்டு கிண்ணம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஹீரோயினை நடக்க விட, ஏகப்பட்ட கிண்ணம்லாம் உடஞ்சு கீழே தள்ளுது. ஹீரோயினா எம்மா தாயே என்ன விட்டுருமான்ற மாதிரி வந்துட்டு நினைச்சிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம கிங் என்ன வந்துடுறான். ஏன்னா கிங்குக்கு விளையாடணும்னு தோணுது போல இருக்கு யார் கூடயாவது. அதனால நம்ம மின்னு வந்துட்டு பிரைவேட் பிளேஸுக்கு கூட்டு வராங்க. ஹீரோ அதாவது சாரி ஹீரோயின் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயினும் நம்ம கிங்க பார்த்து விளையாடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணி ஹீரோயினோட அண்ணி இருக்கா இல்லையா? அவ புருஷன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பெருமை பீத்திட்டு இருக்கா. என் புருஷன் நான் சொல்றதெல்லாம் கேட்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு அவளையே கலாய்ச்சி பேசிட, இத கடுப்பான அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட மண்டைய உடைச்சு தீரணும்னான்னு சொல்ல, ஆக்சுவலி இந்த சீன்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, என்னதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் ஹஸ்பண்டா இருந்தாலும், ஆனா வந்துட்டு இந்த பொண்ணு சொல்ற பேச்சு தான் அவன் கேட்கறான்ற மாரி அந்த சீன்ல காமிச்சிருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிங் கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கல்லாக்கா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கோலி குண்டு. ஸோ இதெல்லாம் விளையாடுறதுக்கு கிங்குக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிங் ஃபர்ஸ்ட் டைமா விளையாடுறான் போல இருக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுறாங்க. மின்னு ஓடி போயிட்டு ஹீரோயின தொரத்திக்கா வந்துட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, வேற ஒரு வந்துட்டு லேடிய தொரத்தி பிடிக்க, இதனால அந்த இடத்துல செம்ம காமெடியா இருக்கு. இப்ப எல்லாருமே வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே செம்மையா வந்துட்டு டயர்ட் ஆயிடுது. ஆனா நம்ம கிங்குக்கு மட்டும் டயர்ட் ஆகல. ஏன்னா பாவம் பச்சை குழந்தை இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விளையாடி இருப்பான். ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஹீரோயின் கிட்ட எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் என்னன்னு கேட்க, ஹீரோயினுடைய அந்த ரெட் கார் இருக்கு இல்லையா? அந்த கார்ல என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, உடனே வந்துட்டு ஐயோ இல்ல நீங்க கிங் இந்த கார்ல எல்லாம் நீங்க போக கூடாதுன்னு சொல்ல, உடனே கிங் வந்துட்டு கீழே புரண்டு அழுவுறானா. கிங் என் பேச்ச கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். வேற வழியே இல்லாம அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிங்க கூட்டிட்டு போவ. இங்க நம்ம ஹீரோயினை
பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாத. இந்த மாரி வந்துட்டு நான் முன்னாடியும், பின்னாடியும் ஆளுங்க வச்சிருக்கேன். நாங்க வந்துகிட்டே இருப்போம். பத்திரமா போயிட்டு நம்ம பத்திரமா வந்துடலாம்ன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு, முன்னாடி பின்னாடி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கிங்கும் தனியா ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க. முன்னாடி மின்னு தான் போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம மின்னு என்ன பண்றான், கொஞ்சம் ஸ்பீடாயி ஹீரோயினோட வண்டிக்கு முன்னாடி போவ, ஹீரோயின் மின்னுடைய கார பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் பொறுமையா தான் போறாங்க. ஆனா இத பார்த்துட்டு வந்துட்டு குட்டி பையன் கிங்கு, "இந்த மாரி உனக்கு இவ்ளோ தான் கார் ஸ்பீட் ஓட்ட வருமா? கொஞ்சம் ஸ்பீடா போன்னு" சொல்ல, ஹீரோயினும் வேற வழியே இல்லாம ஸ்பீடா போவ. அப்பதான் பார்க்குறாங்க பிரேக் பிடிக்கல. இப்போ உடனே மின்னுடைய கார் கிட்ட போயிட்டு, "பிரேக் பிடிக்கல" அப்படின்னு சொல்ல, மின் அங்க புரிஞ்சுகிட்டு, ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியாமன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயினோட காரு சர்ரு புருன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. பார்த்தா ஆப்போசிட்ல இருக்க வண்டி எல்லாம் செம்ம வேகமா வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஐயையோ! போச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபாரம் ரோட்ல வந்துட்டு கார விட்டுடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு இரும்பு கம்பியில இடிச்சு கார்லருந்து அப்படியே பொறியா தள்ளிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட கார் வேற வந்துட்டு ஸ்பீடு கம்மியாகுற மாரி தெரியல. இப்போ ஒரு காரு ஹீரோயினோட கார விடவும் சேஸ் பண்ணிட்டு வந்து நடு ரோட்ல நிக்குது பாருங்க. ஹீரோயின் வந்து அந்த கார்ல செம்ம இடி இடிக்கிறாங்க. கார் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தள்ளி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிது. ஹீரோயினோட காரும் அப்படியே ஸ்டாப் ஆயிட, இப்ப அந்த கார் உள்ள இருந்து நம்ம ஹீரோ தான் இறங்கி வரான். மண்டை பொளந்து நம்ம ஹீரோவுடைய தலையிலேருந்து செம்ம ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே ரத்த வெள்ளத்துல எந்திரிச்சு நம்ம ஹீரோ நிக்க, அப்படியே கட் பண்ணா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ராணிக்கு தெரிஞ்சிடுது. இப்ப ராணி உடனே ஐயையோ! என் பிள்ளைக்கு என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க நம்ம மின்னு தான் இருக்கான். என்னாச்சு வந்துட்டு கிங்குக்குன்னு கேட்க, இந்த மாரி கிங்குக்கு வந்துட்டு பெருசா ஒண்ணும் அடி இல்ல. கிங் வந்துட்டு உள்ள இருக்காரு. ஹீரோ தான் கிங்க காப்பாத்துனாரு அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க ஓடி போயிட்டு இவங்களுடைய பையன பார்க்குறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கூட ஒரு எமோஷனலே இல்லாம இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம கோவம் வருது. பையன் தானடி கொஞ்சமாவது அழுவேன் அப்படின்னு தான் தோணுது. இப்ப ஹீரோ எங்கன்னு கேட்க, இந்த மாரி ஹீரோ வந்துட்டு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. ஹீரோவுடைய ஷோல்டர்ல செம்ம அடி பட்டுருச்சுன்னு சொல்ல, உடனே ஓ! அப்படியா அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப மின்னு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. நேத்து நடந்த ஆக்சிடென்ட்ட நெறைய ஃபோட்டோஸு பிளஸ் பப்ளிக் டேமேஜ்லாம் நெறைய லீக் ஆயிட்டுருக்கு. அது எல்லாமே வந்துட்டு பப்ளிக்ல வந்துட்டு லீக் ஆயிட்டுருக்கு பிக்கெல்லாம். ஹீரோயினோட பிக் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்ல, இத கேட்டுட்டு ராணி வந்து, "ஹீரோயின் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? என் பிள்ளைய அவ தான் வந்துட்டு கார்ல கூட்டிட்டு போனாளா? அவ தான் கொல்ல ட்ரை பண்ணாளா?" அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியும் ஹீரோயின் மேல போட்டுட்டு, ஹீரோயின திட்டலான்னு சொல்லிட்டு போவ, இங்க பாருங்க ஆல்ரெடி வந்துட்டு பப்ளிக் டேமேஜ் நெறையா இருக்கு. இந்த மாரி வெஹிக்கிள்ஸ்லாம் நெறைய வந்துட்டு ஸ்பாயில் ஆயிருக்கு. அந்த விஷயத்தையே நம்ம மூடி மறைக்கணும். இப்ப நீங்க ஹீரோயினோட இடத்துக்கு போய் அவள திட்டுனீங்கன்னா, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும்னு சொல்ல, அவங்க ஹீரோயினோட ரூமுக்கு போல. இங்க நம்ம ஹீரோவுக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. டாக்டர் வந்து சொல்றாங்க, ஹீரோயினுக்கு டீச் பண்ணாங்களே அந்த கோர்ட் லேடி, அவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிங் என்ன பண்றாரு, ஹீரோயின பார்க்கறதுக்காக வராங்க. கிங் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறாங்க. பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது கிங்கே இருந்தாலும், பட் என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளை இல்லையா? ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கையெல்லாம் பிடிச்சிட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கிங் யோசனை பண்ணிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிக்கலையா நீங்க இன்னும்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எந்திரிச்சு நீ நல்லா இருக்கல்ல உனக்கு ஒன்றும் ஆவலல்லன்னு கேட்க, கிங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பெத்த அம்மா கூட இந்த வார்த்தையை கேட்கல போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த மாதிரி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி வந்து நடுவில் நின்னுட்டியே, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? என்ன அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வந்துட்டு நெத்தியில அடிபட்டிருக்கும். அத நம்ம ஹீரோயின் செக் பண்ண வர, ஹீரோ டக்குன்னு நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கும் அடிபட்டுருச்சுல்லன்னு ஹீரோயின டச் பண்ண வர, ஹீரோயின் பின்னாடி நகர்ந்துக்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு எனக்கு ரொம்ப ஷோல்டர் வலிக்குது. பக்கத்துல வரியான்னு கேட்க, ஹீரோயினுமே பக்கத்துல வர, முடியெல்லாம் ஒதுக்கி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின டச் பண்ண, ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடுது. ஹீரோயின் நீ வந்து என்ன காப்பாத்தின லட்சணத்த பார்த்தா, நீ என்னமோ உசுரு குசுரா என்ன லவ் பண்ணி என்ன வந்து காப்பாத்தின மாரியே இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே சிரிக்கிறான். இப்ப இந்த நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிவியில நடக்குது. ஹீரோயினோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி. ஆனா அதுல கிங் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் எதுவும் வரல. இந்த நியூஸை நம்ம ஹீரோயினுடைய அண்ணன், அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக அசிஸ்டன்ட் வர உள்ள ஆள் விட மாட்டேன்றாங்க. ஏன்னா முன்ன அவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு. ஹீரோயின் அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வர, ஃப்ரெண்டுக்காரி திட்டிட்டு இருக்கா. அதாவது அசிஸ்டன்ட், இங்க பாரு நீ பண்ண வேலையினால நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரே நைட்ல கீழே போயிடுச்சு. ஹீரோவை நீ என்னைக்கு கல்யாணம் பண்றேன்னு சொன்னியோ அன்னையிலேருந்தே உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. பேசாம நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணாத. இப்ப நீ கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல டிவோர்ஸ் பண்ண போற. என்ன நடக்க போகுது இதனால? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்றா, ஹீரோயினை திட்ட. ஆனா ஹீரோயினோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, இது மின்னு வந்துட்டு கேட்டுறான். இப்ப அசிஸ்டன்ட் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கு.
ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின யார் கொலை பண்ண ட்ரை பண்ணுதுன்றத சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு அசிஸ்டன்ட்ட திட்ட, அசிஸ்டன்ட் டேய் நான் யாருக்கு தான்டா அசிஸ்டன்ட்? வரப்போறவங்க எல்லாருமே என்ன திட்டுறீங்கன்ற மாரி சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மின்னு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு நான் தான் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் என்ன 3 தடவ ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனா நான் தான் எப்படியோ அவன சமாளிச்சு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, எதனால இதெல்லாம் அப்படின்னு மின்னு கேட்க, எதனால இதெல்லாம்னா இந்த மாரி எனக்கு ஒரு பவர் வேணும்னு சொல்ல, உனக்கு அந்த பவர் தான் வேணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோயேன்னு சொல்லிட்டு மின்னு சொல்ல, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிங்கும் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு, ஹீரோவும் கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோ போறப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்ல. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இப்ப நம்ம மின்னு ஹீரோவை பார்க்க வர அந்த சீன் அப்படியே அங்க கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ போனே எடுக்க மாட்டேன்றான். அப்பதான் நம்ம அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மின்னும் நீயும் வந்துட்டு உள்ள பேசிட்டு இருக்க டைம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஐயோ நானும் மின்னும் பேசிட்டு இருந்தது ஹீரோ கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே பேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் உனக்கு ஏதாவது வலிக்குதான்னு கேட்க ஹீரோயின் வாய மூடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹீரோவுடைய அந்த பர்சனல் ஸ்பேஸுக்கு போவ. ஆனால் ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் காரில் ஏற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வேலைக்காரங்க ஹீரோ உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாருன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேயே ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ வேற ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். இதில் நம்ம கிம்மு வேற. ஸோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு இது கார்டு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, கார்டு மாதிரி அந்த கார்டை வச்சு தானே ஹீரோ பார்க்க முடியும். அதை வேற வாங்கிக்க ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் விடாம ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோ ஃபோனை பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் எடுக்க மாட்டேன்றான். இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன கேட்டான்றத சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எனக்கு ஒரு பவர் கிடைக்கணும் தான். ஆனால் வந்துட்டு நான் ஹீரோவை இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல கிம் உடனே நம்ம மின் உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருப்பான் இல்லையா, அது வரைக்கும் தான் நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலான்னு மெசேஜ் பண்ண ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு விடுறான். இப்போ ஹீரோயின் அரண்மனைக்கு வந்தா அங்கே அண்ணி ஹீரோவை பார்த்துட்டு வெளியே போகிறாங்க. எல்லாம் நடந்துருமா என்ன மீறி நீங்கள் வந்துருவியான்ற மாதிரி ஒரு நக்கல் பார்வையை பார்க்க ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. உள்ள ஹீரோவை பார்க்க போனா ஹீரோ உடனே வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோயின் எதுக்கு என்னோட ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளன, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆல்ரெடி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நீ நிறைய ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ற, தேவையில்லாம கிங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் எதிரிங்களை தான் நீ உருவாக்கிட்டு இருக்கன்னு சொல்ல இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு அந்த இடத்துல அழுகியே வந்துடுது. இன்னொரு பக்கம் கொளுத்தி போடுறா பட்டாசுன்ற மாதிரி ஹீரோயினை பத்தி தேவையில்லாம அண்ணன்காரன் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருப்பா இல்லைன்னா ட்ரக்ஸ் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் நல்லா கொளுத்தி போடு தேவையில்லாம அப்படின்னு சொல்ல அப்பா உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்ன உன்னை வந்துட்டு ஹீரோ வெளியே தள்ளிட்டானாமே உண்மையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு நீ அடுத்தவங்களை நம்பி தேவையில்லாம கம்பெனியை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை தான் உருவாக்கிட்டு இருக்க, ஒழுங்கா என்னோட கம்பெனியை என்கிட்ட கொடுத்துரு, உன்னால ஒரே நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன்ல போயிடுச்சுன்னு சொல்ல பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி வந்து உட்காந்துட்டு இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு வக்கில்ல, கம்பெனியை கேட்கறியா கொக்கா மக்கா நீ கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போவ. அப்பா அங்கே கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்னதான் இருந்தாலும் இவன் ஃப்ரெண்ட் இல்லையா, கொய்யால யாரா ஹீரோயினோட வந்துட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணுது, அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோவை அசிஸ்டன்ட் திட்டிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அசிஸ்டண்டாக இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு குட்டி நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க நீங்கள் கொலையே பண்ணியிருந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன், பாவம் ஹீரோயின் அவளை ஏன் இந்த மாதிரி பர்சனல் ஸ்பேஸ்லேருந்து அனுப்புனீங்க, இன்னும் அவளுக்கு ஏதாவது உயிருக்கு ப்ராப்ளம் வந்துட போதுன்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோவும் ஹீரோவுடைய அம்மாவும் தான் ஒன்னா வந்துட்டு கார்ல வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஹீரோ பின்னாடி இருக்க கார்ல அம்மா முன்னாடி இருக்க கார்ல ஹீரோ அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்ல அம்மாவுடைய கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்புது பாருங்க. அப்போ ஒரு லாரி வந்து செம்மையாக வந்துட்டு காரை இடிச்சிடுது. அதில் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க அம்மா. தன்னோட கண்ணு முன்னாடி அம்மா இப்படி இறந்து போயிட்டாங்க, தனக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போய் தான் இறந்து போனாங்க அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல அழுதுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு ஹீரோயினை காப்பாற்ற போன நம்ம ஹீரோ காரை நடுவில் நிப்பாட்டிட்டு என்ன ஆனாலும் சரி எங்கள் அம்மாவை என்ன வந்துட்டு என்னால் காப்பாற்ற முடியல, ஆனால் உன்னை காப்பாற்றாம விட மாட்டேன்னு தான் காரை நடுவில் நிப்பாட்டி இருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம மின்னும் ஹீரோவும் பேசினாங்க இல்லையா, அது என்னன்னு காமிக்கிறாங்க. நீங்க கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணீங்க, ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றீங்க, ஆனா அது ஓகே, ஆனா ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஹீரோயினை பர்சனல் ஸ்பேஸ்ல இருந்து தயவு செஞ்சு வெளியே அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் நம்ம மின்னும் ஹீரோவும் பேசியிருப்பாங்க. மின்னு சொன்னதுனால தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அனுப்பிச்சிருப்பான். ஏன்னா ஹீரோயினோட உயிருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போது தன்னால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ ராணி என்ன
பண்றாங்க. இந்த மாரி பேங்க்வெட் மாரி ஒண்ணு நடக்க போது போல இருக்கு, அரண்மனைக்குள்ள. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல நல்ல லேடீஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு, பொரளி பேசுறவங்க எல்லாரையுமே வந்துட்டு, இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, டிக் பண்ணி நம்ம மின்னு கிட்ட அனுப்ப, மின்னு வந்துட்டு, "என்ன பைத்தியக்காரத்தனம் பண்றாங்க? வரப்போற எல்லா பொம்பளைங்களும் பொரளி பேசுறவங்க. இவங்கள எதுக்கு வந்துட்டு ராணி கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு மின் அங்க குழப்பத்துல இருக்க, ஹீரோ சைட்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அந்த பேங்க்வெட்ட வந்து அட்டெண்ட் பண்ண சொல்லி, ஹீரோயின் பாக்குறாங்க. 600 வருஷத்துல நார்மலான பீப்பிள்ஸ் யாருமே அந்த பேங்க்வெட்க்கு வந்துட்டு இன்வைட்டட் கிடையாது. நான் மட்டும் எப்படி இன்வைட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அதை நினைச்சிட்டு ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் உடனே ஹீரோ தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்னும் அது அஃபிஷியலா ப்ரூவ் ஆகல. அதனால நீங்க அந்த வந்துட்டு அந்த பேங்க்வெட்டுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, உடனே நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் என்னால முடியாது. என்னதான் இருந்தாலும் ஹீரோ என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இல்லையா? அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டு போய் உங்க ஹீரோட்ட சொல்லுன்னு" சொல்ல, இந்த விசேஷத்த வந்து அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ நான் அவள கூப்பிட்டேன்னு போய் சொல்லுன்னு சொல்ல, அசிஸ்டன்ட்டும் அங்கருந்து கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் ஹீரோவ பார்க்க டைமு அண்ணி வந்திருப்பாங்க இல்லையா? வெளியே ஹீரோ ரூம்லேருந்து. அது என்னன்னா, நான் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா எனக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். அந்த பேங்க்வெட்க்கு நான் ஹீரோயின இன்வைட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஓகே சொல்லணும்னு சொல்ல, அண்ணியும் ஓகே சொல்லியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணம் தான் பண்ணிக்க மாட்டாள்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாரி அண்ணி ஓகே சொல்ல, இப்ப இங்க ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கான் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நியூஸ் வருது. அப்பயும் நம்ம ஹீரோயின் நான் வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் உடனே, "அது எவ்ளோ நல்ல சான்ஸ் தெரியுமா? நீ உள்ள போறது நல்லது தான். இந்த மாரி ஹீரோ தான் வந்துட்டு அஃபிஷியலா எதுவும் சொல்லலல்ல. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீ அவன ஹேட் பண்றியான்னு கேட்க, ஆமா நான் அவன ரொம்ப ஹேட் பண்றேன்னு சொல்ல, ஹீரோயின் எப்படி ஃபோன் வந்துட்டு பண்ண ஹீரோ ஃபோன் எடுக்காம இருந்தானோ, அதே மாரி இப்ப நம்ம ஹீரோ கால் பண்ண ஹீரோயின் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். அசிஸ்டன்ட் உடனே வந்துட்டு, "நீங்க பண்ணது தான் அவங்க உங்களுக்கு பண்றாங்க" அப்படின்னு ஹீரோவ கலாய்ச்சிட்டு இருக்க, ஹீரோயினோட கார ரிப்பேர் பண்ணவன், ஹீரோயினோட கார அரண்மனைக்கு எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்புக்கு போயிருப்பான். இந்த நியூஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அப்ப அந்த ஷாப்க்குள்ள அவன் போயிருப்பான் இல்லையா? அங்க ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா அத போயிட்டு கண்டுபிடின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயின இன்வைட் பண்றான். எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் ஹீரோவ பார்க்கறதுக்காக போவ. ஹீரோயின் என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றியான்னு சொல்ல, "இங்க பாரு நீ என்னதான் நெனச்சிட்டு இருக்க? இந்த மாரி வந்துட்டு உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் தான் நான் உன்ன அங்கருந்து அனுப்புனேன். நான் உன்ன புரொடெக்ட் பண்ற தான் ட்ரை பண்றேன்னு சொல்ல, "புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றியா? நீலாம் என்ன ஆளு நீ? நீ சரியான பயந்தாங்கொள்ளி தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் புடிச்சிருந்துச்சுன்னா, அந்த விஷயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நீ தான் அதுக்கு தைரியமா நிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஒரு வாள் ஒண்ணு எடுத்து, ஹீரோ ஆசாசியா வளர்த்துட்டு இருக்க ஒரு பூனைய பார்த்து நம்ம ஹீரோயின் எய்ம் பண்ண, ஹீரோ உடனே வந்து ஹீரோயினோட வால பிடிச்சு இழுக்குறான் பாருங்க. அதாவது வந்துட்டு அந்த அம்ப பிடிச்சு இழுக்கிறப்ப, ஹீரோவுடைய கையில அடிபட்டுடுது. ஹீரோயின் டக்குன்னு, "இங்க பாரு, அந்த பூனைக்காகவே வந்து நான் நீ நிக்கிறேன்னா, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, உலகமே எதிர்க்கும் நீ தானே சொன்ன. அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தான் என்ன காப்பாத்தணும். அதுக்காக வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். நமக்கு வர பிரச்சனையெல்லாம் உன்னால தான்" அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்ன நீயே ப்ளேம் பண்ணிக்கிட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கறது தான் அர்த்தம். இதுக்கு வந்துட்டு கோழ தான் இந்த மாரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் ஒரு செம்ம பெரிய டயலாக்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, அவங்களுடைய கர்ச்சீஃப் எடுத்து ஹீரோ கையில கட்டி விடுறாங்க. அசிஸ்டன்ட் ஹீரோயின திட்டிட்டு இருக்கான். "எதுக்கு அவங்க அப்படி பண்ணாங்க? அவங்களால தானே உங்க கையில அடிபட்டுடுச்சுன்னு" சொல்ல, ஹீரோ, "இங்க பாரு, அவ ஜஸ்ட் எய்ம் தான் பண்ணா. அவ வந்துட்டு அந்த பூனைய அடிக்க கூட வரல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ரொம்ப வந்துட்டு எந்த லிமிட்டையும் அவ கிராஸும் பண்ணல. எல்லாமே என்னால தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஹீரோயினோட காரை ரிப்பேர் பண்ணவன் ஒரு ஷாப்க்குள்ள போனான்ட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த ஷாப்ல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணா, அவன் ஃபோன் மூலியமா வந்துட்டு காசு பே பண்றான். அது ஒரு கேஸ்டில் பே, அதாவது நம்ம ஊர் கூகுள் பே மாரி அங்க ஒரு அக்கவுண்ட் மாரி ஒண்ணு. அதோடைய ஃபவுண்டர் யாருன்னா, ஹீரோயினோட அண்ணன். என்னடா இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு தானே தோணுது. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்ட, "என்ன யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு" சொல்ல, அண்ணன் உடனே வந்துட்டு, "சும்மா சீன்லாம் போடாத. குடிச்சிட்டு கார ஓட்டிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க காமெடியா பேசிட்டு இருக்கான். இந்த காமெடியின் மேல எனக்கு டவுட் வரலையே அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப மின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா, மின்னு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஹீரோயின் அதுக்கு, "உன்கிட்ட பவர் இருக்குதான். நான் ஹீரோவ கல்யாணம் பண்ணி அவன டிவோர்ஸ் பண்றனோ இல்லையோ, ஆனா எப்படி இருந்தாலும் நான் ஹீரோவுடைய பொண்டாட்டின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? நீ என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு கீழ வொர்க் பண்றவன்பான்னு" சொல்ல, இந்த வார்த்தைய கேட்டுட்டு பாவம் மின் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் நெனச்சு அவனோட பெர்சனல் ஸ்பேஸ்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அந்த ஒரு மதில் சுவர பார்த்துக்கிட்டே, அப்ப வந்துட்டு அந்த கோர்ட் லேடி ஹீரோயினுக்கு டீச் பண்ணாங்க இல்லையா? அவங்க வந்து, "என்னதான் இருந்தாலும் அது ரொம்ப நல்ல பொண்ணுப்பா தம்பி" அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்ல, இப்ப நம்ம ஹீரோவே ஹீரோயினுக்கு கால் பண்றான். காலைல நடந்த விஷயத்துக்காக நம்ம ஹீரோ சாரி கேட்கறான். "இங்க பாரு, நான் வந்துட்டு என்னோட ப்ராமிஸ வந்துட்டு காப்பாத்தாம இருந்திருக்க கூடாது. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த மாரி வேணான்னு சொல்லியிருந்திருக்க கூடாது. கண்டிப்பா நான் உன்ன புரொடெக்ட் பண்ணுவேன் இதுக்கப்புறம்னு" சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயின் இப்ப கன்வின்ஸ் ஆயிடுறா.
காமிக்கிறாங்க. ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. ஹீரோ அவன் சைட்ல இருந்து ஹீரோயின் போட்டு வரதுக்கான Dress, காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு குடுத்து விட, ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு அந்த பேங்க்வெட் ஹால்ல நான் எந்த இடத்துல நடக்கணும்னு சொல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரேங்க் இருக்கும். உங்களுக்கு ரேங்கே இல்ல. அதனால நீங்க எல்லாருக்கும் பின்னாடி தான் வரணும்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோயினுக்கு சோகமாயிடுது. பத்தாததுக்கு அந்த அண்ணி வேற, "என்ன மீறி நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்துருவேன்னு நான் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஹீரோவ பார்க்க வரப்ப நான் சொன்னாங்க இல்லையா? அந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட மண்டைக்குள்ள ஈகோ தனமா ஓடிக்கிட்டே இருக்கு. "கொக்கா மக்கா வரேன்டி" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோவே ஹீரோயினுக்கு கால் பண்றான். என்னன்னா அந்த பேங்க்வெட் ஹால்ல நடக்கிறதுக்குன்னு ஒரு வந்து இது இருக்கு போல இருக்கு. அது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி, இந்த மாரி தான் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின், "அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் இந்த மாரிலாம் போடுற? நல்லா ஃபங்கியா ட்ரெஸ் பண்ணாம சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கே" அப்படின்னு ஹீரோவ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே, "ஆக்சுவலி எனக்குமே நடக்க வராது. நானுமே எல்லாருக்கும் பின்னாடி தான் நடப்பேன் தெரியுமான்னு" சொல்ல, ஹீரோயின் உடனே, "நடக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? இங்க பாரு, நான் உனக்கு கத்து தரேன். அந்த பேங்க்வெட் ஹால்ல நான் பின்னாடி எல்லாம் நடக்க விரும்பல. நீ உனக்கு ஓகேன்னா நான் உன் கைய பிடிச்சுட்டு நான் உனக்கு நடக்க கத்துக் குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஓகேன்னு சொல்லல, நோன்னும் சொல்லல. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பேங்க்வெட் ஹால தான் காமிக்கிறாங்க. வெளிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்க. அழைப்பு குடுத்த எல்லா வந்துட்டு அந்த பொர்லி பேசுற ஆன்ட்டிங்களும் உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோ குடுத்த அந்த ட்ரெஸ்ஸையே பாத்துட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ போடுவாங்க சொல்லுங்க? ஹீரோயின் தான் செம்ம வந்துட்டு மாஸானவங்களாச்சே. எல்லார விடயும் வந்துட்டு தனித்துவமா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க. எல்லார் மாரியும் அந்த ட்ரெஸ்ஸ போடுவாங்க. இப்ப ஹீரோயின், "எட்றா என்னோட காஸ்டியூம" அப்படின்ற மாரி மியூசிக்லாம் ரைஸ் அப் ஆவுது. இங்கே அண்ணி உட்காந்து அந்த பேங்க்வெட் ஹாலோடைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அண்ணன் ஓடி வந்து ஹீரோயினை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணாலையா அந்த ஆளு, அவன் வந்துட்டு இப்போ செத்து போயிட்டான்னு சொல்ல, அண்ணன் ஏதோ நார்மலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ணி இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. டே, அப்போ அண்ணன் கிடையாதா அண்ணியா அப்படின்ற மாதிரி தான் டவுட் எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அது என்னன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹீரோயினுடைய காரை ஹிட் பண்ண ட்ரை பண்ணவன் இறந்து போயிட்டான் போல இருக்கு. இங்கே உள்ளே வந்துட்டு அந்த பொருளி பேசுகிற ஆன்ட்டிங்கெல்லாம் வந்துடுறாங்க. வேணும்னே ஹீரோயின் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொருளி பேசிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு அண்ணி அங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மாசா நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்க. வந்தோடனே அன்னிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம கொடுத்த ட்ரெஸ் எங்க, இவன் என்ன இப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா ரிப்போர்ட்டர் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்கேன். வந்த நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ரொம்ப டிராஃபிக்கா இருந்தது, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணியை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோயின், இதுக்கு மேல என்னோட ஆட்டத்தை பாருடின்னு சிரிக்கிறாங்க. அண்ணி இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்தவங்க, அதாவது அரண்மனைக்கு வந்தவங்க எல்லாரையுமே அந்த பேங்க்வெட்ல நடக்க வச்சு எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்மையா வேர்க்குது. வேணும்னே இந்த அண்ணி என்ன பண்றா, ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் வேர்க்கட்டும்னு சொல்லிட்டு வெயில் இருக்கிற இடமா பார்த்து வந்துட்டு நிப்பாட்டி நிப்பாட்டி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினா, ஐயோ காண்டாவுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே, அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யாரை பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்கன்னு ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்க்க, பின்னாடி வருது நம்ம ஹீரோ. செம்ம மாசா வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ அழகா இருக்கா நம்ம ஹீரோ. ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, ஹீரோயினோட பக்கத்துல வந்து, இந்த மாதிரி எனக்கு டீச் பண்றியா எப்படி நடக்கணும்னு? இத்தனை வருஷமா நான் பின்னாடி நடந்துட்டு இருந்தேன், இப்போ உனக்காக உன் கூட நடக்க போறேன், என் கையை பிடிச்சிக்கிறியான்னு சொல்ல, ஹீரோயின் ஷாக்கிங்லே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவே ஹீரோயினோட கையை பிடிச்சி அவனோட கையில பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை நடக்க வச்சு கூட்டிட்டு போவ. எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிறான், இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ப்ராமிஸை வந்துட்டு பிரேக் பண்ணணும்னு நினைச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. ஆனா இப்ப என்ன ஆனாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். இதுக்கப்புறமா என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துக்கோ, நீ என்ன செஞ்சாலும் சரி உனக்காக நான் இருப்பேன், உனக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்வெட் ஹாலோடயே வந்துட்டு எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்துட்டு பார்ட்டிக்காக ஸோ அப்படியே பேலஸே ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே நின்றுட்டு கத்திட்டு இருக்கான், இன்னுமாமா ரெடி ஆயிட்டு இருக்க, சீக்கிரம் ரெடி ஆகி வா வான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் தோ வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப கட் பண்ணா ஹீரோயின் ரெடியாகி வெளியே வர ஹீரோ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். பேங்க்வெட் ஹாலுகளுடைய நடக்கிற பார்ட்டிக்கு குயின் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆனா நம்ம கிங் விடுவாரா? இந்த மாதிரி மாமா வந்துட்டு என்ன இன்வைட் பண்ணியிருக்காரு, நான் போயே தேருவேன்னு சொல்லிட்டு அம்மாக்கே தெரியாம புள்ள அங்க ரெடி ஆயிட்டு இருக்கேன். இங்க அம்மா செம்மையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மின்ன கூப்பிட்டு விட்டுருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்க்வெட் ஹால்ல நடக்கிற அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக. மின்னுடனே நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு மின்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம குயின் அண்ணி வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ உள்ள என்ட்ரி ஆன நம்ம மின்னையும் குயிங்கையும் எல்லாரையுமே பார்ப்பாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் செம்ம மாசா வராங்க. வரவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்தா அண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலா தான் சிரிப்பு சிரிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல டான்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா மின்னுக்குமே ஒரு மாதிரி ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அண்ணி என்ன பண்றாங்க, மின்னு கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ இந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை இன்வைட் பண்ணா ஹீரோயினோடைய
லாஸ்ட் ஃபேவரல் பார்ட்டியா இருக்கும், நல்லா ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய டான்ஸ் வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப ஹீரோ எல்லாரையுமே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணாலும் நீ வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணணும், அதை வந்துட்டு நீ சரி பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் உனக்கு நான் எல்லா பெர்மிஷனும் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, உனக்கு ஏத்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அது உண்மையான டான்ஸோ அப்படின்ற மாதிரி நம்பிடுறாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோயினை லைட்டா ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு கீழே உட்காந்து நம்ம ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணிடுறோம். இது நம்ம ஹீரோயின் எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வந்துட்டு சம்மதமான்னு கேட்க, ஹீரோயினும் சம்மதம்னு சொல்லிக்கிட்டு இப்ப கையில அந்த ரிங்க மாட்டிட அங்க அண்ணியோட மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே எரிஞ்சு கறி கோலமா இருக்குது. பத்தாதுக்கு நம்ம ஹீரோ இதுக்கு தான் கிங்க இன்வைட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கிங்க கிட்ட டைரக்டா போய் எங்க 2 பேருடைய மேரேஜ்க்கு நீங்க ஓகே சொல்றீங்களான்னு சொல்ல, பின்னாடி இருந்துகிட்டு அம்மா சொல்லாதன்னு தலையாட்டிட்டு இருக்க. ஆனா நம்ம கிங்க அங்கெல்லாம் பார்க்கவே இல்ல. ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ்க்கு சம்மதம் கேட்கறத பார்த்து என்னோட பிளெஸிங் உங்க 2 பேருக்குமே எப்பயுமே இருக்கு, நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான். இப்ப எங்க அண்ணியோட மூஞ்ச பார்க்கணுமே செம்ம கடுப்புல இருக்காங்க. மின்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப மின்னு என்ன பண்ணா அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து தூரமா நகர்ந்து போவ, பின்னாடியே வந்து அண்ணி என்ன சொல்றாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல, கிங்கே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்ல, நீ பிரைம் மினிஸ்டர் இப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினை தேடி இப்பதான் அசிஸ்டன்ட் வராங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு கால் போலன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் ஹீரோடைய அசிஸ்டன்ட் உள்ள ஜாமர் இருக்கு, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட கையோட அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம அண்ணி என்ன பண்றாங்க, தனியா நின்னுட்டு காண்டாய் நின்னுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ அண்ணி கிட்ட வந்து நம்ம 2 பேருமே டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க, இப்ப அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்கன்றனால அண்ணியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அண்ணி வந்துட்டு என்னை ஏமாத்திட்டல்ல நீ அப்படின்னு சொல்ல, நான் யாரையும் ஏமாத்தல, என்னதான் நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க, நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு அண்ணி சொல்ல, இந்த மாதிரி கிங்கே வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு, உங்களால என்ன பண்ண முடியும், அதுவும் இல்லாம பழைய கிங்க சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்க என்ன வந்துட்டு கேட்டுட்டீங்களா என்ன, எங்க அண்ணன் எழுதின உயில் பத்திரத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் அண்ணியோட மூஞ்சே மாறுது. அப்படி என்ன நம்ம ஹீரோடைய அண்ணன் உயில் பத்திரத்துல எழுதிதான் தெரியல. அண்ணி இங்க ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க, இங்க மின்னு தனியா நின்னுட்டு இருக்கானா, ஹீரோயின் வந்து நான் வாய நம்ம 2 பேருமே டான்ஸ் ஆடலான்னு சொல்ல, ஹீரோயினுடைய கையில இருக்க அந்த கல்யாண மோதிரத்தை நம்ம மின்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் நடக்குது. ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிள் இருக்கு, ஃபைனல் எக்ஸாம். ஹீரோயின் வரலன்னு 2 பசங்க வந்துட்டு மின்னுடைய காதுபட பேசிட்டு இருக்க, மின்னு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கா. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் ஹீரோயின் வர இல்லையேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க. அப்போ ஒரு லிஃப்ட்ல நம்ம ஹீரோயின் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல லிஃப்ட்ல உட்காந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்க, கரெக்டா மின்னு தான் வந்து காப்பாத்திருப்பான். இப்போ ஹீரோயின் மின்னு கிட்ட என்னை காப்பாத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி நான் இன்னுமே லிஃப்ட்ல தான் மாட்டிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நீ சொல்லு, அப்பதான் எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்ல, அப்படியே ஃபிளாஷ்பேக் முடியுது. இங்க நம்ம ஹீரோயின் மின்னுக்கிட்ட நீ என்னோட கல்யாணத்துக்கு எதிரா நிக்க போறியா, இந்த மாதிரி நீ நின்னுட்டனா அப்படி எனக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, மின்னு உடனே நான் உன் கல்யாணத்துக்கு எதிரா நிக்க கூடாது அப்படின்னா நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும், உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்ல, ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டே மின்னு கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க, நான் எப்பயுமே உனக்கு உண்மையை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. இப்ப ஜோடி ஸ்வாப் ஆகுது பாருங்க. அகைன் நம்ம அண்ணி ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க மின்னு கிட்ட வர, இப்ப மின்னு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க, இதை ராணி பார்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டான்ஸ்லாம் முடிஞ்சு கையில இருக்க ரிங்க பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது குயினோட ரிங்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு இந்த ரிங்க நீ டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் போட்டுக்க முடியும்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாயி அப்ப இந்த ரிங்க நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொடுக்க வர, ஹீரோ சிரிக்கிறான். இப்ப எங்க அம்மாவுக்கு இந்த ரிங்க பிடிக்காது, ஏன்னா இது ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா போடவே மாட்டாங்க மோஸ்ட்லின்னு சொல்ல, ஹீரோயின் உங்க அம்மாவுக்கு பிடிச்ச பையன் நீ தான் போல இருக்கு, அதனால தான் இந்த ரிங்க உன்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, ஆமா எங்க அப்பா எனக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாரு, அதனால அம்மா என்கிட்ட அவங்க கிட்ட இருக்கிறத எனக்கு ஷேர் பண்ணாங்க, அந்த ரிங் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் நான் தான் உன் கூட இருக்கல்ல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய வந்துட்டு முடியை டச் பண்ண போறான். ஹீரோயின் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க, என்னடா இவன் கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றான், ஆனா இவன் பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையா லவ் பண்ற மாதிரியே தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. உள்ள இந்த 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு ஃப்ளவர் ஷாப் தான் வச்சிட்டு இருந்தார் தெரியுமா, நீ ரொம்ப நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டை பாராட்ட, அசிஸ்டன்ட்க்கு அங்க செம்ம ஹாப்பி ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் சொல்றா, இந்த மாதிரி நீ தான் இப்ப ட்ரெண்டிங்கே தெரியுமா, ஏகப்பட்ட பேர் கால் மெசேஜ்லாம் பண்றாங்க, உனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இன்டர்வியூ பிசினஸ் இன்டர்வியூவா மாற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட, இங்க நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண
வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வைரல் ஆயிடுச்சு இல்லையா? இத பார்த்து ஹீரோயினோட அண்ணியும், அண்ணனும் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளும் வந்துட்டு நாவல் ஃபேமிலிய சார்ந்தவங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த மெக்கானிக் எப்படி செத்தான்? அது மட்டும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்க அண்ணன் மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்க, அந்த அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிய பார்க்கறதுக்காக வராரு. அவரு வந்து என்ன சொல்றாரு, குயின் மதர் கிட்ட இந்த மாரி ஹீரோ, ஹீரோயினுடைய மேரேஜ நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? கிங் எப்படி அக்செப்ட் பண்ண விட்டீங்கன்னு சொல்ல, நான் என்ன பண்றது? அவன் அவனோட சதியினால இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அண்ணனுடைய உயில் பத்திரத்த பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்துட்டு என்ன பண்றதுன்னு இப்ப தெரியலையேன்னு சொல்ல, இப்பதான் ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய அண்ணன் இறந்து போறதுக்கு முன்னாடி, சோ வந்து பாத்தீங்கன்னா, அந்த லெட்டர் மாரி ஒண்ணு எழுதி இருந்திருப்பான் இல்லையா? எனக்கு இந்த பதவி வேணான்னு சொல்லிட்டு, கூடவே இந்த பதவிய தன்னோட தம்பிக்கு குடுத்துறதா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருப்பான். இத பார்த்து தான் அண்ணி செம்மையா டென்ஷன் ஆகி அந்த லெட்டரையும் எரிச்சுட்டு, அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா, இடத்தையும் எரிச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்ப வந்துட்டு அண்ணனுடைய உயில் பத்திரம் அவன் கையில கிடைச்சிருக்குமோ, இல்ல வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் அவன் கிட்ட இருக்குமோ, அதனால தான் என்கிட்ட இந்த மாரி சொன்னானோ, எனக்கு சுத்தமா தெரியல. அவனுக்கு மட்டும் இந்த மாரி எவிடன்ஸ் எதுவுமே கிடைச்சிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அங்க அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய போட்டோவ உட்கார்ந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா இத பார்த்துட்டு, இந்த மாரி நான் ஹீரோயின் கிட்ட பேசியே ஆவணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி தன்னோட பொண்ண இவருக்கு பிடிக்காது. ஆனா தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா, இவரு சும்மா விட மாட்டாரு போல இருக்கு. அந்த மாரி ஒரு கேரக்டரு. சோ இப்ப அண்ணியும் அண்ணனும் இத கேட்டுட்டு, சரி ஓகே நாங்க ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணியும் அண்ணனும் ஹீரோயின பார்க்கறதுக்காக வராங்க. அந்த மோதிரத்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது எவ்ளோ காஸ்ட்லி தெரியுமா இந்த மோதிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்ட அந்த மெக்கானிக்க பத்தி கண்டுபிடிச்சியான்னு கேட்க, உடனே அண்ணன் வந்துட்டு அந்த மெக்கானிக் செத்து போயிட்டாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாரி ஆயிடுறாங்க. என்ன அந்த மெக்கானிக் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்க. உடனே அண்ணனும் அண்ணியும் ஹீரோயின வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல வர, ஹீரோயின் இப்போ ஒரு செகண்ட் அப்படியே அண்ணனுடைய கைய உதறி விட்டுட்டு கடுப்பாய் கத்துறாங்க. அந்த மெக்கானிக் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்ன யார் இந்த மாரி பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன நானே கொலை பண்ணி போட்டிருப்பேன்னு சொல்ல, உடனே அண்ணியும் அண்ணனும் ஒரு செகண்ட் நீ ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டோம். நீ தான் ஒரு பத்திரகாளியாச்சேன்னு சொல்லிட்டு அண்ணியும் அண்ணனும் அங்கிருந்து நகர்ந்துடுறாங்க. இப்ப கெட் பண்ணா ஹீரோயின் வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு போறாங்க. அசிஸ்டன்ட் அரேஞ்ச் பண்ண அந்த மீட்டிங்க்கு. அங்க போனா ஹீரோயினுடைய பிசினஸ டெவலப் பண்ணலான்னு பார்த்தா, அவங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய ரிலேஷன்ஷிப்ப பத்தி தான் கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படி லவ் பண்றான், இப்படி லவ் பண்றான், செம ப்ரொடெக்டிவ், செம ஜெலஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்க. இந்த இன்டர்வியூ நம்ம ஹீரோவுமே பார்த்து சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். வேற லெவல்டா இந்த பொண்ணு அப்படின்ற வரையும் நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நைட்டு அவங்களோட பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அகைன் நம்ம ஹீரோவுடைய பிரைவேட் பிளேஸுக்கு வந்துடுறாங்க. கிம் எல்லாம் செம்ம ஹாப்பி ஆகி ஹீரோயினை போயிட்டு கட்டியே பிடிச்சிடுறான். ஹீரோயினா பரவாயில்ல பரவாயில்ல உன் ஃப்ரெண்டு வந்துட்டேன், பத்தாவதுக்கு என் ஃப்ரெண்டும் வேற கூட வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க தெரியுமா? என்னோட அசிஸ்டன்ட். அவங்களும் இதுக்கப்புறம் இங்க தான் இருக்க போறாங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா, ஹீரோவுடைய அண்ணி அரேஞ்ச் பண்ண பொண்ணு, அவ நம்ம ஹீரோயினுடைய பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கதை ஹீரோயின் பாத்துறா. டக்குன்னு இப்ப ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் வந்து, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க வந்து வெளியே போன்னு சொல்ல, இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ அகைன் அந்த பிரைவேட் பிளேஸுக்கு போ, பட் ஆனா என்னன்னா அங்க எங்க அண்ணி வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்பை மாதிரி. நாங்க ஒரு சில பொண்ணை வந்துட்டு டவுட் பண்றோம். நீ வந்துட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இவதான் அந்த ஸ்பையான்றத கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, கூட ஹீரோயினுக்கு துணையா ஹீரோயினுடைய அசிஸ்டன்டையும் நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வச்சிருப்பான். இது அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்தது ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ஹீரோயின் நான் வந்து இங்க செட்டில் ஆயிட்டேன், அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோ அடுத்த நாள் காலையில தன்னை வந்து மீட் பண்ற மாதிரி சொல்றான். அதுவும் இல்லாம கார் டிரைவ் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, வேற யாரோ டிரைவ் பண்ணுவாங்க, நீ ஜஸ்ட் வா போதும்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க வர. இதே டைமிங்குக்கு கரெக்டா நம்ம மின்னுமே ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். ரெண்டு பேருமே வந்துட்டு ரூம்குள்ள ஒரே மாதிரியே என்ட்ரி ஆவ, ஹீரோ இதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆகி நம்ம மின்னுகிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தீங்களான்னு கேட்க, மின்னு உடனே இல்ல அவங்க தனியா வந்தாங்க, நான் தனியா வந்தேன், இங்க மாதிரி பேலஸ்ல வந்து தான் நாங்க மீட் பண்ணோம்னு சொல்ல, வெளியே ரெண்டு அசிஸ்டன்ட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் செம்ம வேலை பிஸியில போனை நோண்டிட்டு இருக்கா. இங்க வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்காருன்னு சொன்னியே, உனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்குமா, அரண்மனையில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு பிட்ட போடுறதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் ட்ரை பண்ண. ஆனா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் செம்ம வேலையில இருக்கா. அந்த இடத்துல கரெக்டா அந்த கோட் லேடி வராங்க பாருங்க. இவங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஐயோ இவங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசியே சாவடிப்பாங்களேன்னு அங்கிருந்து ஓடிடுறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க, மின்னு வந்துட்டு ஹீரோயினோட காதுல போயிட்டு குசு குசுன்னு ஏதோ வந்துட்டு பொருளி பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் டக்குன்னு குடிச்சிட்டு இருந்த காஃபி ஹீரோயினோட கையில விழ, உடனே மின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையில இருக்க காஃபியை தொடச்சு விடுறதுக்காக எந்திரிக்க, ஹீரோவுமே எந்திரிக்கிறான். ஆனா மின்னு இந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம்ம ஜலஸ் ஆயிடுது. அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் பொண்ணு, நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல, உடனே நம்ம மின்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஹீரோ ஹீரோயின பார்க்குறான். ஹீரோயின் ஆமாம் இன்னைக்கு எல்லாமே தெரியும் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க போற விஷயத்த பத்தின்னு சொல்ல, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆவுது. இங்க அண்ணும், அண்ணியும் எங்கேயோ வெளிய போயிட்டு வராங்க. அண்ணிய வந்துட்டு ஒரு 2, 3 பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? "நீ நோபல் ஃபேமிலிய சார்ந்தவ கிடையாது" அப்படி இப்படின்னு. அதுலேருந்து ஒரு பொண்ணு வர, வேணும்னே அண்ணி வந்துட்டு, "இப்ப நான் நாவல் ஃபேமிலிய சார்ந்தவ தெரியுமா? நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அவள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ மின்னு போனதுக்கப்புறம் ஹீரோயின திட்டிட்டு இருக்கான். "நீ இந்த மாரி யாரையும் நம்பக்கூடாது. எதுக்காக நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ பத்தி மின்னுகிட்ட சொன்னேன்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு அவன் மேல செம்மையா நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேருந்தே அவன் என் கூட இருக்கான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "இல்ல நீ இருந்தாலும் சொல்லியிருக்க கூடாதுன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின் அவன் பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுவான். அவன்கிட்ட சொன்னா என்ன? பத்தாதுக்கு சின்ன வயசுலேருந்தே அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் கண்டிப்பா வந்துட்டு எனக்கு துரோகமே பண்ண மாட்டான். எனக்கு உன்ன விடவும் மின்னு மேல செம்மையா நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, ஹீரோவுக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுது. ஆனா வெளிய காமிச்சுக்கல. இப்ப 2 பேருமே உட்காந்து கான்ட்ராக்ட்ட வந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன கான்ட்ராக்ட்ல ஏதாவது பாயிண்ட் சேர்க்கணுமா? இல்ல எனக்கு ஏதாவது சேர்க்கணுமான்னு சொல்லிட்டு, ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே கான்ட்ராக்ட்ல பேப்பர் சேர்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல கோர்ட் லேடி வந்து இந்த மாரி குயின் வராங்க அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க 2 பேருமே பேப்பர்ஸ ஒளிச்சு வச்சுடுறாங்க. வந்த நம்ம ஹீரோவுடைய அண்ணி என்ன பண்றாங்க, நைட்டு டின்னருக்காக வந்துட்டு இன்வைட் பண்றாங்க. இவங்களோட சிரிப்பிலே பார்த்தா ஏதோ அந்த டின்னர்ல ஒரு பெரிய வெட்டு வச்சிருக்க மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்ப இவங்க வந்து டின்னருக்கு 2 பேருமே மறக்காம வந்துருங்க ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போவ. இப்ப இது விஷயம் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல. ஆனா வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. போய் தானே ஆகணும்னு சொல்ற மாரி நம்ம ஹீரோ கடுப்புல இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்டும், ஹீரோயினோட அசிஸ்டன்டும் உட்காந்து வெளிய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எங்கேயோ வெளிய போயிருக்காங்க போல இருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இப்ப இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் என்ன பண்றான், ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாரி பேச்சு வாக்குலே வந்துட்டு, "உனக்கு எப்பேர்ப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு நீ நினைக்கிறேன்னு?" கேட்க, அவ அங்க ஷாக் ஆவுறா. "டேய் பிட்ட போடுறியா?" அப்படின்ற மாரி இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்தாலும் செம கியூட்டா இருக்கும்ல. ஸோ இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அங்க நைட்டு டின்னர் ஹால தான் காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவுடைய அண்ணி, ஹீரோ, ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அண்ணி ரொம்ப பவ்யமா நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் வந்துட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அண்ணியோடைய மனசுல என்னன்னா, ஹீரோவுடைய வீக்னஸ் ஹீரோயின் தான். ஹீரோயின வச்சு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு மாரி என்ன சொல்றது, இந்த பிளான்லயே வந்துட்டு ஜெயிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்கேத்த மாரி நம்ம ஹீரோ கிட்ட, "இந்த மாரி உங்க அப்பா எப்படி இறந்தாருன்னே தெரியல. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்க அண்ணன் வந்துட்டு கிங் ஆனாரு. உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா என் பையன் கிங் ஆனான். இப்ப அந்த இடத்த நீ பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் உன்னுடைய நியாயமா? ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு கிங் பிளேஸ்லேருந்து நகர்த்திட்டு நீ அந்த இடத்துல உட்காரணும்னு நெனைக்கிறியான்னு?" சொல்லிட்டு பேச்சு வாக்குல இன்டைரக்ட்டா நம்ம ஹீரோவ குத்தி குத்தி பேச, இத நான் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. ஏன்னா சின்ன பிள்ளை இழுக்குறாங்க இல்லையா? வேற ஏதாவது பேசினா கூட பேசிடலாம். இத கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒரு மாரி உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோயின் தான் ஹீரோவுடைய கைய பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு, இந்த மாரி பேலஸ் உடைய கேட்லாம் க்ளோஸ் ஆக போகுது. நாங்க டின்னர் முடிச்சுட்டோம். நாங்க வரோம்ன்னு சொல்லிட்டு, அங்கருந்து ஒரு சிரிப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டு, ஹீரோவுடைய கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க பாருங்க. ஹீரோ, "எம்மா பொறுமையா நடம்மா, என்னால முடியலன்னு" சொல்ல, ஹீரோயின் உடனே, "எனக்கும் உனக்கும் மட்டும் கல்யாணம் ஆயிருந்திருந்தா, இம்மநேரம் உங்க அண்ணி பேசின பேச்சுக்கு அவளோட வாயவே உடைச்சிருப்பேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு சிரிக்கிறான். "சரி ஓகே, நீ எப்பயுமே என் கூட தான் இருப்பேன்றதுக்கு இது நல்ல ஒரு சாட்சி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க, ஹீரோயின் இப்ப வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், "எனக்கு 2 வீலர் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நல்லா செம்மையா ஃபாஸ்ட்டா போறத பார்த்தா, எனக்கு வந்துட்டு மனசுல இருக்க கஷ்டம்லாம் என்ன விட்டு பறந்து போற மாரியே ஃபீல் ஆகும். ஆனா என்ன பண்றது, எனக்கு 2 வீலர் ஓட்ட அலோவ் கிடையாது. எனக்கு இப்ப பறக்கணும் போல ஆசையா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோயின் உடனே, "பறக்கணுமா? சரி என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப் எல்லாம் ஒரே இடத்துல வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? யார்டு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போவ. ஹீரோ கேட்கறான், "ஏம்மா பறக்கணும்னு சொன்னா, நீ என்னம்மா யார்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கன்னு" சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின் வந்துட்டு அந்த அந்த ஹால்ல அதாவது டின்னர் ஹால்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு கிங் வந்திருப்பான் போல இருக்கு. குட்டி பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு, அங்கிளும் அதுக்கப்புறம் ஆன்டியும் இல்லன்னோனே மூஞ்சி சோகமா வச்சுட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோக்கு தெரியாமலேயே. ஹீரோ கிட்ட சாப்பிட குடுக்க, நம்ம ஹீரோவ அத சும்மா வாயில வாங்கி போடுற மாரி போட்டு கீழ துப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் இத பார்த்துட்டு காண்டாவுறாங்க. ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்ல, ஹீரோவுமே சாப்பிடுறான். ஆனா அடுத்த கட்டமே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வெறும் ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தானே சாப்பிடுவான். ஹீரோ, "பாத்தியா நான் சொன்னேன்ல எனக்கு சாப்பாடு ஒத்துக்காதுன்னு" சொல்ல, "ஆ நார்மல் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன். ஆனா நார்மலான பொண்ண மட்டும் நீ கல்யாணம் பண்ணிப்பியான்னு" சொல்லிட்டு ஹீரோவ கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஹீரோவா, "இதெல்லாம் இருக்கட்டும். நீ பறக்கணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்த. எப்ப பறக்க போறன்னு" சொல்ல, ஹீரோயின், "வா வா என் கூடன்னு" சொல்லிட்டு ஷிப் ஓட்டுறவர்ட்ட போயிட்டு, "ஷிப்ப செம்ம வேகமா வந்துட்டு ஓட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள ஷிப்ப விட்டுட்டு, ஷிப்போடைய முனையில போய் நின்னுட்டு கையெல்லாம் வந்துட்டு விரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கா. இந்த சீன எங்க பார்த்திருக்கோம்? டைட்டானிக் மூவில இல்ல, காப்பி அடிச்சுட்டானுங்கடா அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்ப 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காத்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, கால் தடுக்கி நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலயே விழுந்துடுறாங்க.
ஹீரோ ஹீரோயின விடுவான்னு பார்த்தா, ஹீரோயின ஃபிளிப் பண்ணி போட்டு, இந்த மாரி நான் என்ன பண்ணாலும் நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னல்ல. நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு நீ என் கூட இருப்பேன்னு சொன்னல்ல. அதனால நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஹீரோயின கிஸ் பண்ண, ஹீரோயின் அப்படின்னு ஷாக்கிங்கா ஹீரோவ பார்க்குறாங்க. ஆனா ஹீரோயினாலயும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு மேல. ஹீரோயினும் இப்ப நம்ம ஹீரோவ கிஸ் பண்ண, நிறுத்துங்க நிறுத்துங்க. கேட்குற நீங்கலாம் எதுக்கு இப்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க சிங்கிள்ஸ் தானே சிரிக்கலாமா? தப்பில்ல. ஜஸ்ட் சீன மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்ப 2 பேருமே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்க, அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. ஸோ இப்படியே லாஸ்ட்ல ஹீரோ, ஹீரோயின் சேர்ந்து கியூட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ரிஹர்சல் பண்ற மாரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல தான் ரிலீஸ் ஆகும். டாடா பை பை. சீ யூ.